ரைட். இது ஃபுல்லாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி 9th ஒரு 2 யூனிட் மட்டும் நம்ம இந்தியா தமிழ்நாட்டை பற்றி ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி படித்தது தான். நம்ம ஃபேக்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கும், கான்செப்ட்லாம் நிறைய பேசியாச்சு. கிமு இப்போ என்ன சொல்லணும்? கிமு புதாண்டுக்கு முன்பு, பிசிஇ, பிஃபோர் காமன் எரா. இங்கிலீஷில் பிசி அப்படின்னு சொல்லணும், பிஃபோர் கிறிஸ்ட். இப்போ பிசிஇ, பிஃபோர் காமன் எரா இங்கிலீஷில். 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. அதுக்கு மேலே போகுது எங்கேயோ, இவனுங்க அதுக்குள்ளே நிறுத்துறானுங்க. இந்த குரூப் இருக்குல்ல, ஆரிய குரூப், இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, சங்க காலமாக கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அவ்வளோதாங்க அப்படின்னு இவனுங்களாம் உருவாக்குறாங்க. ஆனால் அதுக்கு முற்பட்டது நாங்கள். அவனோட கதையில் இருந்து நாங்களாம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் எழுதுனோம், மகாபாரதம் இருந்துச்சுன்னு கதையாக விடுவானுங்க. அதெல்லாம் எவிடன்ஸே கிடையாது. தமிழ் சமூகத்துக்கு தான் எவிடன்ஸ் இருக்குது. அவனுங்களுக்கு எந்த சரஸ்வதின்ற நாகரிக யார் எங்கே இருந்ததுன்னு தெரில. அப்புறம் அந்த மகாபாரத போர் நடந்துச்சு இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ் எங்கேயாவது கிடைக்குமான்னு எங்கேயுமே கிடைக்கல. தேடிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா செலவு பண்ணுறானுங்க. இங்கே கிடைக்கிது, தோன்றானா தோண்ட மாட்டேங்கிறான். அப்புறம் கோர்ட்டு தலையில் கொட்டு வச்சு தோண்டி வந்தால் தான் இப்போ கீழடி போயிட்டுருக்கு. அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த நாட்டையே அவனுக்கு ஆட்டையை போட பார்க்குறானுங்க. என்ன பூமி என்ன, அது இயற்கை. அதில் என்ன இருக்குது? ஒரு பொய்யை சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? எங்கள் நாகரிகம் தான் உயர்ந்தது, எங்கள்கிட்ட இருந்தால் எல்லாம் கற்றுக்கிட்டான். அவனு பொய்யை சொல்லி என்ன பண்ண போகிற? பொய்யா திருக்கி பார்க்குறானுங்க. சரி, பார்ப்போம். தமிழகத்து வணிகர்களும் கடலோடிகளும் கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்புகளையும் பண்பாட்டு தொடர்பும் கொண்டிருந்தனர். நமக்கு தெரியும். நம்ம நிறைய பேசியாச்சு. ஏன்னா நம்மளுடைய லொக்கேஷன், ஜாகிரபிக்கல் லொக்கேஷன். ஒருத்தன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகணும் கப்பல் கடலில், கஷ்டம் இல்லை. அதனால் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் ஏஜென்ட் மாதிரி இங்கேருந்து பொருள் அங்கே வாங்கிட்டு போயிடுவோம். அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறோம். பயங்கரமான இடமா இருந்தது. புகார், மதுரை, நாலங்காடி, அல்லங்காடி. அதேமாதிரி கிரேக்க ரோமானியர்கள் அவங்களுடைய தங்க நாணயங்களை அவனோட நாணயத்தை இங்கே வச்சு அச்சடிச்சிருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடைக்கிது. என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் பார்ப்போம். வெளிநாட்டு வணிகர்கள் கடல் வழியே தமிழகத்திற்கு வந்து போயினர். வெளிநாட்டினுடன் ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்புகளும் வணிக நடவடிக்கைகளும் தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் அவங்களோட வந்து தொடர்பு கொள்கிறாங்களா. அப்போ என்ன ஆகுது? உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும், வருமானம் அதிகமாகும். வருமானம் மக்களுக்கு அதிகமானா என்ன ஆகும்? என்ன பண்ணுவீங்க? வருமானம் அதிகமானா பேங்கில் போட்டு வச்சுருவோமா? என்ன பண்ணுவோம்? செல்வ செழிப்போடு வாழ்வாங்க. உணவு, உடை, இருப்பினத்தோட. மனிதனுக்கு இயற்கை கொடுத்துருக்க வேலை என்ன? நுகரணும், சாப்பிட்ணும், நல்ல உணவு, உடை, இருப்பினெல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதல் உருவாகுது. நகரங்கள் அப்போயே இருக்குது, கிமுல இருந்தே தமிழ்நாட்டில் இருக்குது. அதான் சிந்து சமவெளி நாகரிகம் தான் நம்மளுது, வேறு ஒன்றும் கிடையாது. தலைநகரங்களும் துறைமுக பட்டினங்களும். தலைநகரம் ஓகே, துறைமுக பட்டினம்னா இருந்தாங்க கப்பல் வந்து நின்று போகிறது. நாணயங்களும் பணமும் புழக்கத்திற்கு வந்தன. தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது. தமிழ் மொழி இதோட முதல் எழுத்து எது? தமிழ் பிராமி. வரி வடிவமாக கொஞ்சம் வட்டமாக இருக்கும். அது அப்படியே மாறி தான் இப்போ நம்ம எழுதுகிற இந்த எழுத்து வந்துச்சு. பெரியார் வரைக்கும் அதை வீரமாமுனிவர்லேருந்து பெரியார் வரைக்கும் அதை வந்து சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க தமிழ் எழுத்துக்களை. இப்போ லை இருக்குல்ல, இப்படி எழுதுவோம்ல, அது பார்த்திங்கன்னா அது எப்படி தெரியுமா எழுதுவாங்க? இப்படி வரும்னு நினைக்கிறேன். லை ஆமாம் தானே? பார்த்துருக்கீங்க பழைய லை இப்படி வரும், இந்த மாதிரி வரும். அதெல்லாம் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக மாற்றினது. கேட்பாங்க தமிழ்மொழி முதலில் தமிழ் மொழி எவ்வாறு அழைக்கப்பட்டது? தமிழ் பிராமி எழுத்து. ஆவணங்கள் உருவாக்கப்பட்டன. செம்மொழி தமிழ் செய்யுள்கள் இயற்றப்பட்டன. பாடல்கள். தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள். இதெல்லாம் தேவையான அந்த பசங்களுக்கு 9வது படிக்கிறவனுக்கு. சரி பார்ப்போம். செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், அதாவது கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கல்வெட்டுகள்,
ஸ்டோன் எடிக்ட், தொல்லியல் அகழ்வாய் சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் அல்லது மெட்டீரியல்ஸ், எப்படி வேணாலும் வச்சு இங்கிலீஷில். தமிழ் இல்லாத அயல்நாடு நம்மளை பற்றின குறிப்பு வெளிநாட்டில் கிரேக்க மொழியில், ரோம அதானது ரோம் நாட்டில் இங்கெல்லாம் குறிப்பு இருக்குது, எஜிப்தில் எல்லா இடத்துலையும் குறிப்பு இருக்குது, சீனாக்காரன்ட்ட எல்லாத்துலேயும் குறிப்பு இருக்குது. அப்பயும் இவனுங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறானுங்க. செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர்ஸ், தொல்காப்பியம், 11 மேல்கணக்கு. இது வந்து எதுலேயுமே சேர்த்த மாட்டாங்க, மேல்கணக்குலையும் சேர்த்த மாட்டாங்க, கீழ்கணக்குலையும் சேர்த்த மாட்டாங்க. சரியா? தொல்காப்பியம் ஓல்டஸ்ட்டு கிராமர் லிட்ரேச்சர், கிராமர் புக்கு. இது ஆக்சுவலாக தமிழ் கிராமர் புக் இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது. அங்கே எதுவுமே அகத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா அதெல்லாம் ஏமாத்துவலை. அகத்தியம் கிடையாது, அகத்தியம் கிடையாது. இது உனக்கு உருவான கட்டுக்கதை கதை தானே, நம்ம பாட்டில் போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம். ஆமாம் தானே? இப்போ நான் கூட தான் சொல்லிட்டு போவேன். அப்படியே எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து இந்த ஏற்காடு வந்து எங்கே இருந்துச்சு, இமயமலைக்கிட்ட இருந்துச்சு. சேலம் குழு குழுன்னு ஆகணுங்கிறக்கா எனக்காக என்ன பண்ணார், அங்கே தூக்கிட்டு வந்து வச்சுட்டாருங்க. சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஆமாம் தானே? சொல்கிற கதை விட்றதுக்கு என்னது? ஆமாம். 11 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள் ஆகிய சங்க காலத்தில் தோன்றிய. நம்ம தமிழ் படிச்சுட்டு இப்போ திரும்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈவினிங்கில் தமிழும் போகுது, அப்போ அப்படியே ரிவிஷன் ஆகிட்டே வரும். புரிஞ்சுக்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கேள்வி கேட்கணும், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறதுனா இது எங்கே இருக்குது, ஏன், என்ன அப்படின்னு. அந்த கால சங்கன்ற வார்த்தையை இவனுங்க உருவாக்கி விட்டது. சங்கன்றது தமிழ் வார்த்தையிலே கிடையாது. அந்த காலகட்ட அந்த பண்டைய தமிழர் அப்படி தான் சொல்லணும், அதான் கரெக்டு. வாழ்க்கை முறையை நன்கு அறிய உதவுகிறது. தொல்காப்பியம் ஆசிரியர்லாம் யாருன்னு தெரியாது, உங்களுக்கு பேர் தொல்காப்பியம், தொல்காப்பியர்னு வச்சாச்சு ஆசிரியருக்கு. ஓகேவா? சரி. தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூலாகும். இந்நூலின் முதல் 2 பகுதிகளில் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கிறது. ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் தமிழ் மொழி இலக்கணம் எப்படி உச்சரிக்கணும் எல்லாம். 3வது பற்றி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை கொடுக்குது. 2மே கொடுக்குது. அறத்தை பற்றியும் பேசுது, திருவள்ளுவர் மாதிரி. மொழிக்கான இலக்கணம், இது வாழ்க்கைக்கான இலக்கணம். வாழ்க்கைக்கான இலக்கணத்தை தான் என்னென்னு சொல்கிறோம், அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம் செய்ய விரும்பு. ரைட். முதல் 2 பார்ட்டு கேட்பாங்க. இதை புரிஞ்சு வச்சுக்க. இதை வச்சு நிறைய கேள்வி கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் எல்லாம். 10 பாட்டு 8 தொகை 11 மேல்கணக்கு நூல்கள். தமிழில் தோன்றிய இலக்கியங்கள் காலத்தால் முற்பட்ட இலக்கியங்கள். இவை 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்தியவை. காலத்தால் இது ஃபஸ்ட்டு 10 பாட்டு 8 தொகை 11 மேல்கணக்கு. ஃபஸ்ட்டு இதுதான் தோன்றுச்சு, இதை தான் எழுதியிருப்பாங்க. அப்புறம் காலத்தால் பின்னாடி எழுதப்பட்ட நூல்கள் தான் இது 11 கீழ்கணக்கு நூல்கள். 8 தொகை நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பற்று, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு கேட்பாங்க, பார்த்துக்கங்க. தமிழ்லையும் கேட்பாங்க. அடுத்தது 10 பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் விளைச்சி விட்ருங்க. இதெல்லாம் வந்து பக்தி இயக்க காலத்தில் வர வேண்டியது. திருமுருகாற்றுப்படை இங்கே வரவே கூடாது. அப்போ தானே பக்தி இயக்கத்தில் வர வேண்டிய. இது ஓகே. பொருநராற்றுப்படை ஓகே, பெரும்பானாற்றுப்படை ஓகே, சிறுமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைகடுபடுகாம், இதெல்லாம் ஓகே. இது ஆக்சுவலாக இது இங்கே வரவே கூடாது. பக்தி இயக்கத்தில் தான் இது வரும். இது கொண்டு வந்து இவனுங்களாம் சேர்த்து விட்டானுங்க. இதெல்லாம் ஃபார்ம் பண்ணதே இவங்க தான். ஆனால் அவனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டான். சங்க இலக்கியங்கள் தான். அப்புறம் இதெல்லாம் சரி. 11 கீழ்கணக்கு. வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள் 11 கீழ்கணக்கு என தொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் முதன்மையானது தான் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். அப்போ கேட்பாங்க, திருக்குறள் எதில் வரும் அப்படின்னு. 11 கீழ்கணக்கு நூல்கள். 1330 பாடல் தெரியும் நமக்கு. அறம், பொருள், இன்பம் என்று 3 பால்களால் பகுக்கப்பட்டது. அறம், பொருள், இன்பம். அதை பற்றி 3. 50 காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதெல்லாம் வந்து வாழ்க்கை வரலாறோடு தொடர்புபடுத்தி ஒரு இலக்கியம் எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு இந்த இலக்கியங்கள்லாம் சொல்லுது. இப்போ சிலப்பதிகாரத்தில் புகார் நகரத்தை பற்றி பேசியிருக்காங்க. இந்த நகரம் இப்படிலாம் இருந்துச்சு, அப்படிலாம் இருந்துச்சுன்னு. உடனே இந்த அறவேக்காடு தலையனுங்க
ஒன்லி லிட்ரரி ஒர்க் மட்டும் வச்சுட்டுலாம் வரலாறு சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவானுங்க. அப்புறம் தான் கீழடி இன்னொன்னா எல்லாம் அதே மாதிரி இருக்குது. கீழடி அதேமாரி புகார் நகரம் கடலுக்குள்ளே இருக்குது, அது பெரிய நகரம் கடலுக்குள்ளே இருக்குது, போய் ஆய்வுலாம் செஞ்சுருக்காங்க. அப்பயும் எதுக்கு மணக்கிறானுங்க? அப்பயும் நாங்கள் 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதை இந்த அந்த 3% போக மற்ற எல்லா 97% முட்டாள்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதேமாரி அவனுங்க உருவாக்கிட்டானுங்க. ஏன்னா அவன் தானே படித்தான், அவங்களாம் நம்மளாம் படிக்க உள்ளவங்களாம். அப்புறம் இங்கிலீஷ்காரன் வந்தோன்னே அவன் தான் படித்தான். அதனால் உங்களை சிந்திக்க விடாத அளவுக்கு அப்படியே பாலிஷ் பண்ணி மோல்டு பண்ணி கடவுள் 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 அவன் பேரை சொல்லிவிட்டு கடவுள் பேரை சொல்லி அப்படியே இன்ன வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. இந்த அறிவு வந்தால் என்ன அவங்க எல்லாருமே கேள்வி கேட்போம்ல. அப்புறம் மொழி அடிப்படையில் பிரித்து விட்டானுங்க. எல்லா வேலையும் எல்லா சேட்டையும் பண்ணானுங்க. 50 காப்பி முடிஞ்சா அடுத்தது கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு ஏகப்பட்ட கல்வெட்டு இருக்குது. இதில் 50% மேலே கல்வெட்டு எங்கே இருந்துச்சு? தமிழில் தான், தமிழ்நாட்டில் தான். தமிழ் கல்வெட்டு தான் இன்னும் இருக்குது. போய் பார்க்கலான்னா பார்க்க மாட்டேங்கிறானுங்க. கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல். ஓகே, இங்கிலீஷில் நம்ம எபிகிராஃபி. வெரி குட். கல்வெட்டுகள் போலவே செப்பேடு, நாணயம், மோதிரங்கள் போன்றவற்றை தகவல் பெற்று பொறிக்கப்பட்டுள்ளே தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம பார்த்தோமா மண்பானையில் எழுத்துக்கள் இருக்குது. இப்போ தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகின்றன. சமணத்துறையில் இந்த கதையெல்லாம் பேசியிருப்போம். சமண பௌத்த துறையில் அங்கே இருந்தாங்க, குகையில் தான் இருந்தாங்க. ஏன்னு பார்த்தோம் ஜியாகிரபிக்கலாக சயின்டிஃபிக்காக. ஏன் குகையில் போய் வாழ்ந்தாங்க? அதுதான். அவங்க ஆடை உடுத்தாமல் இருப்பாங்க. பகலில் வெயிலில் வெப்பம் அதிகமாக இருக்கும், ஆனால் குகையில் வந்து ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். நைட்டில் அப்படியே உள்ட்டா, வெளியில் கூலாக இருக்கும், உள்ளே கதப்பாக இருக்கும். அதுக்கான இதுவும் ஜியாகிரஃபிலே சொல்லியிருக்கேன். சரியா? நிறைய வாழிடங்களாக கொண்டிருந்தனர். இயற்கையாக அதேமாதிரி அவங்க வீடு கட்டி பொருளெல்லாம் திறந்து தானே இருக்கணும். அதனால் மலைக்குகைகளில் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக சிறிய பகுதிகளை வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்ற செதுக்கி இருந்தனர். அதாவது தண்ணி வெளியில் போகிற மாதிரி, மழை தண்ணி உள்ளே வந்தாக்க வெளியில் போகிற மாதிரி. அதற்கு கீழே தான் பெரும்பாலான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. குகைகளின் உட்புறத்தில் வலுவளப்பான படுக்கைகளை பாறைகளிலேயே செதுக்கி உருவாக்கியிருந்தன. பார்த்தோமா சமண படுக்கைகள் 5-7 இருந்திருக்கும். உலகியல் வாழ்வை திறந்து குகைகளில் வாழ்ந்த துறவிகளுக்கு அரசர்களும் வணிகர்களும் இயற்கையாக அமைந்த குகையில் வாழிடங்களாக மாற்ற உதவினர். அது என்னவாச்சு? என்னவா மாறிச்சு? அது குடைவரை கோயிலாக மாறிச்சு. சரியா? ராக்கட்டும். தமிழ்நாட்டின் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், பொங்கர், புளியங்குளம், இல்லை சவுத்தில் ஜம்பை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை இன்னும் காணலாம். பெரும்பாலான குகை வாழிடங்கள் பண்டைய கால வணிக வழிகளில் அமைந்துள்ளது. அந்த காலத்தில் வணிக வழி, ட்ரேட் ரூட் அப்படின்னு வச்சுக்கோங்க. குறிப்பு பண்டைய சும்மா அதை படிச்சுட்டு மட்டும் வாங்க, அவ்வளோ ரொம்ப இதெல்லாம் இல்லை. பண்டைய கல்வெட்டுகள் சிலவற்றின் மக்கள், உள்ளூர்காரர்கள், சுற்றுலா பயணிகள் எல்லாம் தங்களுடைய பெயர்களை எழுதியோ செதுக்கியோ அவற்றை பால்படுத்தியுள்ளதை இப்போ அந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் பார்த்து இருக்கலாம். அதான் நாங்கள் போய் அம்பு விட்ருவோம், ஏற விட்ருவோம், ஆட்டின் போட்டு எல்லாம் பண்ணுவோம். ஆமாம், அந்த வயசில் அதெல்லாம் வராது தானே. அவ்வாறு பாரம்பரிய பொது சொத்துக்களை அல்லது மற்றவரின் சொத்துக்களை நாசம் செய்வது நாச வேலைகள் என்ன அழைக்கும். சரி, ரைட், அதை விடுங்க, அது ஒரு பெரிய இது இல்லை. மழை நீர் வடிவதற்காக செதுக்கி இந்த பள்ளமா இதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இது என்ன பிளான் தெரில. இதில் அப்படியே வடைஞ்சி கீழே போய் விழுந்துடாமல் இதில் இதாகி அப்படி போய் இங்கே இறங்கிடும் போல் இருக்கு. பாருங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்கானுங்க. இவங்க இங்கே தான் கீழே தங்கியிருப்பாங்க போல் இருக்கு. அரச்சலூரில் தமிழ் பிராமி கல்வெட்டு. அரச்சலூர் தமிழ் பிராமி கல்வெட்டின்
தாழ்படி எப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாம் வச்சு தான் இந்த எழுத்து மாதிரியே தான் எது இருக்குது, சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்து முறை இருக்குது. இங்கே பாருங்கள், உருவம் மாதிரியே இருக்கா, சித்திர எழுத்துன்னு படிச்சிருப்போம். அதனால தான் சொல்கிறாங்க அவங்க எல்லா உலக வரலாற்று அறிஞர்களும் தமிழ் தாயா சிந்து சமவெளி மக்கள் தமிழன் தாயா திராவிடங்க தாயா அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டு புகழ்ச்சிலாம் கிடையாது. பாறை படுக்கை கோ புளியங்குளம் பாறை படுக்கைங்க நிறைய இடத்துல பார்த்துட்டோம். நடுகருக்கெல்லாம் வந்து பார்க்கலாமா, ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? ரைட், பிரேக் எடுத்துக்கோங்க. 12 மணி கிளாஸ் நடுகற்களை பற்றி தெரியும் நமக்கு. நடுகள்னால் என்னது, வீரமரணம் அடைஞ்ச வீரர்களுக்காக, அந்த கூட்டத்தை காப்பாற்றினதுக்காக அவனுக்கு நடுகல் வச்சு அதில் அவன் பேர் இருக்கும், உருவம் பொறிச்சிருப்பாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, வழிபட்டு வருவாங்க. கரெக்டா? அது ஏதாவது ஆகி போச்சுன்னா அந்த அப்பயே வாய் வச்சா அப்படின்ட்டுருவாங்க. அவன் தானே எல்லாம் முட்டாப்பேல் என்ன பண்ணுறது. சரி, போர்க்களத்திலும் ஆணிரை கவர்தல் என்ன அர்த்தம்? பக்கத்து கூட்டத்தில் போய் மாட்டை ஓட்டிகிட்டு வந்துருக்கு. ஆனால் பஸ்ஸு சரியா, அதை ஓட்டிகிட்டு வந்துங்க. சரி, இங்கே கவனிங்க, அங்கே பேசாதீங்க, இங்கே கவனிங்க. அதில் வீரமரணம் அடைஞ்சவர்களோட நினைவாக நடுகற்கள் நடப்பட்டன. முல்லை நிலைன்னா அது முல்லை காடு சந்தம். அப்போ அங்கே தொழில் என்னது, ஆடு மாடு மேய்க்கிறது. ஆமாம், முல்லை நில வாழ்க்கையில் மக்களின் சிறப்பான செல்வ வளமாக கால்நடைகள் இருந்தன. அருகருகே வாழ்ந்த இனக்குழுவினர் மற்ற குழுவினரின் கால்நடைகளை கவர்ந்து தமதாக்கி கொள்வதற்காக சண்டையிட்டுள்ளனர். சரியா, அங்கே போய் ஓட்டிகிட்டு வந்துடும். அப்புறம் ஆணிரை மீட்டல், இவன் போய் என்ன பண்ணுவான், பிடிச்சிட்டு போன இதெல்லாம் திரும்ப ஓட்டிகிட்டு வருவான். அந்த மாதிரி இந்த ஒரு படம் கூட பாரதி ராஜா எடுத்திருப்பானே, என்ன படம், தாஜ்மஹாலா. அது லைட்டாக இந்த கதையை வச்சு தான். முல்லை நில மக்களின் தலைவன் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கால்நடையை கவர்ந்து வருவது உண்டு. இதை எதிர்த்து போரிடுபவரும் உண்டு. அப்போது இறந்துபடும் வீரர்களை தியாகிகளாக போற்றி அவர்களின் நினைவாக நடுகற்களை நிறுவினர். போர் பட்டு ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல். அப்போல்லாம் அதில் இறக்குறவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நடுகற்கள் வைக்கிறாங்க. போர்க்கள காட்சிகளையும் நடுகற்களை குறித்தும் அவற்றை வழிபட்ட முறைகளை குறித்தும் சங்க இலக்கியங்கள் விரிவாக குறிக்கப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்கள் இருக்குது, அதுக்கான எவிடன்ஸ் இதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் இடம். நடுகற்கள் நடப்படுவதற்கான விதிமுறைகள் குறித்து தொல்காப்பியம் விரிவாக சொல்லுதாம். தொல்காப்பியத்தில் இருக்குது, 3வது பாட்டு இருக்குல்ல. ஃபஸ்ட்டு 2 தான் மொழி இலக்கணம், அடுத்த 2 அறம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இலக்கணம். தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பை, தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் காணப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பை, தாதப்பட்டி, தேனி மாவட்டம் தான். இன்னமும் அந்த ஏரியாவில் போனீங்கன்னாக்கா ஆட்டு மாட்டெல்லாம் போய் மலைக்கு ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு வருவாங்க. சரியா, முல்லை தானே, முல்லை நிலம் தானே. ஆமாம். அடுத்தது சங்ககால நடுகற்கள் காணப்படுகின்றன. சங்க காலத்தை சார்ந்த நடுகற்களில் உருவம் அல்லது சிலைகள் இல்லை, அதுக்கு பின்னாடி வந்ததில் இருந்திருக்கும். அப்படின்னா சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுகற்கள் முல்லை நிலப்பகுதியில் பெரிதும் காணப்படுகின்றன. நோட் பண்ணிக்கோங்க, அதிகமாக இருக்குது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் செங்கம், இதெல்லாம் மலைப்பகுதி தான் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதியில் பரவலாக இத்தகைய நடுகற்களை காணலாம். யாருடைய நினைவாக அந்த நடுகர்கள் நடப்பட்டனவோ அந்த வீரரின் பெயர் பொறிக்கப்பட்டு வீரர் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. புரியுதா 2 வித்தியாசம்? சங்க காலத்தில் இருந்த கல்வெட்டில் எதுவும் பொறிக்கப்படலை, உருவங்கள்லாம் பொறிக்கப்படலை. பட் இடைக்கால இந்தியாவில் பல்லவர் காலத்தில் இதில் அவரோட பேர் உருவமும் பொறிச்சிருக்காங்க. அதில் புலிமான் கோம்பை நடுகற்கள். தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புலிமான் கோம்பை ஆகும். 2006ஆம் ஆண்டில் இந்த ஊரில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்டன.
புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றில் கீழ்கண்ட செய்தி காணப்படுகிறது. இந்த செய்தி: கூடல் ஊர் ஆக்கோல் பெடு தீயன் அந்தவன் கல். யாரோட கல்லுன்னு சொல்கிறாங்க. இதோட பொருள் என்னமா? கூடலூரில் ஆணிரை கவர்ந்த பொழுது நடந்த பூசல்னா சண்டையில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவன் அவனோட கல் தான் இது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த பாருங்க எழுத்து எப்படி இருக்குன்னு. புலிமான் கோம்பை எங்கே இருக்கு? தேனி மாவட்டம். தூய தமிழ் கூடலூரில் கூடலூர் ஆக்கோல் ஆணிரை கவர்ந்த அப்படின்னு அர்த்தமா. ஆக்கோல் பெடு அந்த டைமில் பூசலில் இந்த மாதிரி எடுத்துக்காங்க. சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். கீழடி சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே எடுத்துக்கல. அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வரலாறை வச்சு தான் அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. வரலாற்றில் தொடக்க காலத்தைச் சேர்ந்த சுடுமண் கலன்களின் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் இத்தகைய சுடுமண் பொறிப்புகள் காணப்படுகின்றன. மேலும் எகிப்து நாட்டின் எகிப்து எங்கே இருக்குது? இந்த இருக்குது, இதுதான் எகிப்து. அப்போ ஈஸியாக நமக்கு இங்கே கடலில் வந்துட்டு போவாங்க, அரபிக்கடல். பெரேனிக்கே, குசேர் அல் காதிம் ஆகிய இடங்களிலும் ஓமன் நாடு இங்கே பாருங்க, இதுதான் ஓமன். மேப்பு ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்க்கணும். இந்த பக்கம் தானே இங்கேருந்து கடலில் அப்படி வந்துட்டு போயிடலாம். கோரோரி என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலன்களின் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இங்கே உள்ள சுடுமண் ஓடு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. கீழடியில் இருக்குல்ல, அந்த ஓடு அங்கெல்லாம் கிடச்சிருக்கு. எப்படி போயிருக்கோம்? வணிகத்தின் மூலமாக அங்கேருந்து பொருள் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அது கிடக்குது. என்னமோ பண்ணலாம் அவனுங்க, இந்தியன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் பண்ண மாட்டேங்கிறானுங்க. நம்ம போராடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதையும் என்ன பண்ணுறானுங்க? இருட்டடிப்பு செய்கிற வேலை ஜனங்களுக்கு. சரி, இதன் மூலம் பண்டை தமிழர்கள் மேற்கு ஆசியாவிலும் அதற்கு அப்பால் உள்ள ரோமானிய பேரரசு பகுதிகளுக்கும் சென்று வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது அறிய முடிகிறது. அதுக்கு அப்பால் ரோம் எங்கே இருக்குது? ரோமு இங்கே தான் இருக்குது. கிரேக்கும் ரோம்லாம் இங்கே தான். இங்கேருந்து போய் கர்சர் தெரியுதுல? ஆமாம், ரெட் சி வழியாக அரேபியன் சி, ரெட் சி, அதை தாண்டி இங்கே சரி மத்திய தரைக்கடல், மெடிட்ரேனியன் சி. மேப் முழுவதும் மனசில் வச்சுட்டு கவனிங்க தயவு செஞ்சு. அப்போ மேப் ஈஸியாகிடும். இப்படி படிக்க எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் வந்துடும். சும்மா வாச்சிட்டு போகக்கூடாது, போனீங்கன்னா வேஸ்ட்டு. ஒரு பொருள் தமக்கு உரியதானது என்பதை குறிப்பதற்காகவே அதன் மீது மக்கள் தம் பெயர்களை பொறித்து வைத்தனர். இப்போ வரைக்கும் இருக்கா? பொறிக்கிறோம்ல, எவர் சில்வர் தட்டெலாம் பேர் பொறிச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஆமாம். சுடுமண் கலன்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழிலும் சில பெயர்கள் பிராகிருத மொழியிலும், அதாவது இந்தியாவில் இருந்த அந்த வட இந்தியாவில் இருந்த மொழி பிராகிருத மொழி, பாலி மொழின்னு சொல்லுவாங்க உள்ளன. அது வரைக்கும் என்ன கிடையாது, சமஸ்கிருதம்லாம் காணும். இந்த டைம்லலாம் கப்பல்களில் அல்லது வண்டிகளில் பொருட்களை எடுத்து செல்லும் பொழுது இவற்றை அடையாளம் காண்பதற்கு தங்கள் பெயர்களை எழுதினர். கப்பலில் எடுத்துகிட்டு போகிறாங்கள, எல்லா ஜாமானும் ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. 10 பேர் ஒரு கப்பலில் போவான், அவன் பொருள்லாம் எடுத்துகிட்டு போவான். அப்போ அதை பொறிச்சு எடுத்துகிட்டு போவாங்களாம். பிராகிருதம் மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி. சமஸ்கிருதம் பொறிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சமஸ்கிருதம் கிபி என்னது அலுவலக மொழியா? அதை விடுங்க, அலுவல் மொழியே கிடையாது. அது டுபாக்கூர் இவனுக்கு பொய்யா சொல்கிறானுங்க. எந்த கிபி வரைக்குமே அவன் சமஸ்கிருத மொழி எழுதவே கிடையாது. அவனுங்க கிபியில் தான் எழுதவே ஆரம்பிப்பானுங்க. சரியா? அவன் அது வரைக்கும் என்னது வாய்மொழியமாக தான் சொல்லிகிட்டே இருந்தான். அப்பா பையனுக்கு பையனுக்கு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுவும் அதுக்கப்புறம் எழுதின மொழியும் அவனுங்க எழுத்து கிடையாது, வேறு எழுத்து. இந்த மாதிரி இது தமிழ் பிராமி எழுத்தில் எழுதியிருக்கானுங்க. அப்புறம் இந்த பிராகிருத மொழியில் எழுதியிருக்கானுங்க எழுத்துக்கள். அவங்க எழுத கடன் வாங்கி எழுதுறது. அப்புறம் இப்போ உள்ள இந்தியோட ஸ்கிரிப்ட் எது? இப்போ உள்ள இந்தியோட ஸ்கிரிப்டு
ஹிந்தி இருக்குல்ல, ஹிந்தி மொழி அது எந்த மொழியோட எழுத்து எழுதிட்டு இருக்கானுங்க? தேவநாகரி மொழியோட எழுத்தை பயன்படுத்துகிறான். மொழிங்கிறது பேசுகிறது, எழுத்து இருக்குல்ல, எழுத்து தேவநாகரி எழுத்துல தான் எழுதிட்டு இருக்கானுங்க. அதுவும் அவனுங்க இல்லை, எல்லாம் கடன் வாங்குறது தான். இந்த சொன்னால குழந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நல்லது இருக்கோ தூக்கி என்னதுன்னு இடுப்பில் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டில், அந்த குரூப்பு. அது எப்படின்னு சொல்லலாம், யார் இவன் மாதிரி பைத்தியம் மாதிரி மென்டல் தானே பண்ணும். ரோட்டில் கிடக்கிறது எல்லாத்தையும் என்னது எல்லாம் சொருகி அங்கங்கே எடுத்து பையில் மூட்டை சொருகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அவனுங்க. தொல்லியல் அகழ்வாய்வு, எக்ஸ்கவேஷன் இங்கிலீஷில். என்னங்கம்மா? அப்படியா? சரி. பணி என்பது பண்டைய கால சமூகத்தின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளும் நோக்கில் முறைப்படி ஒரு இடத்தை அகழ்ந்து அகழ்வாழ்வாயின்னு என்னன்னு சொல்கிறாங்க. சான்றுகள் கிடைத்த பொருட்கள் முறையாக திரட்டி ஆராய்வது. அங்கே கிடைக்கிற சான்றை வச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க அப்படின்னு கொண்டுட்டு வருவாங்க. குஜராத்தா? வரலாற்றின் தொடக்க காலத்தைச் சேர்ந்த இதான் உரை கிணறு. இதெல்லாம் இவ்வளோ காலத்தில் இருந்துருக்குது உரை கிணறு. இப்போவும் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் கிணறு இருக்கும், தோண்டினோன்னா மணல் பாங்கான இடத்துலனா மூடிக்கும். அதனால் இப்போ நம்ம காங்கிரீட்டு கலவை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. இது மாதிரி சுடுமண்ணால் செய்யப்பட்ட வளையங்கள் அதை இறக்கிடுவாங்க. இந்த உரை கிணறுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கிராமத்தில் உர கிணறுல போய் குதிக்காதீங்கடாம்பாங்க, ஆனால் திடீர்னு இடிஞ்சு விழுந்துடும். உர கிணறுல குளிக்கக்கூடாதும்பாங்க. அப்போ நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டது அங்கே கிராமத்தில் இருக்கும் பொழுது. இப்போ தான் அதுக்கான அர்த்தமே எனக்கு தெரியும். சரி, வரலாற்றின் தொடக்க காலத்தில் சேர்ந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் வழியாக சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை சான்றுகள் கிடைத்துள்ளது. நூல்களில் மட்டும் கிடையாது, ஆர்கியாலஜியில் எவிடன்ஸும் கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இங்கேருந்து நோண்டி எடுத்துகிட்டு போனாலும் மறைச்சிட்டானுங்க நிறைய விஷயத்த. வரலாறு முக்கியமாக சரி, ஆனால் வரலாறையே மறைக்கிறானுங்க இவனுங்க. தமிழ்நாட்டில் அரிக்கைமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர் இங்கெல்லாம் முன்னாடியே பார்த்துருப்போம். கல்வெட்டு அதெல்லாம் கிடச்சிது அப்படி இப்படின்ட்டு. கரூர், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, வசவசமுத்திரம் ஆகிய இடங்களிலும் கேரளத்தில் பட்டணம் என்ற இடத்திலும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாயிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைகளை பல வகையாக தொல்லியல் சான்றுகள் கட்டியுள்ளது. அப்புறம் நரேந்திரராஜ் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, அங்கே கோயிலெலாம் இருக்குது உள்ளே மூழ்கிருச்சு அப்படின்னு. இப்போ பூம்புகார் தானே சொன்னீங்க? பொய் அது. அந்த போய் கடலில் போய் ஆய்வு செஞ்சவர் இப்போ 80ஸ்லேயே பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். 80s 90s அவர் சொல்லார். அங்கே கோயிலும் கிடையாது, எதையும் கிடையாது. அதெல்லாம் ஃபோட்டோவே காமிச்சார். பெரிய பெரிய கட்டடங்கள் இருந்திருக்கு, நகர வாழ்க்கை நடத்துனதுக்கான எவிடன்ஸ்லாம் இருந்திருக்கு. அதுதான், கோயிலெலாம் கிடையாது. அதான் நான் சொன்னால அன்றைக்கி முந்தானத்தை தான் அவரோட இதை பார்த்தேன். அவர் சொன்னார் அப்போ கோயில் கலாச்சாரமே கிடையாது. இடைக்கால இந்தியாவில் தான் கோயில் கலாச்சாரம் வரும். அதுவும் எங்கள் குடைவரை கோயில் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் வரும். அது 1000 கிபி 800 900 தான் கோயில் கட்டி அந்த மாதிரி கான்செப்ட்டு வரும். 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகள் தான் வருது. நான் இவனுங்க சும்மா உடான்ஸாக போடுறீங்க, நம்ம தான் பார்ப்போமே உடனே. ஆஹா, நம்ம தமிழன் அந்த காலத்தில் இப்படி கட்டிட்டான், ஆஹா ஓஹோன்னொன்னே உடனே பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆள்ற புகழ்றான்டா அப்படின்ட்டு. அதே நம்ம தமிழன் கீழ் ஜாதிரா, உன் கூட பிறந்த தங்கச்சிரா தமிழச்சி தான், அவளுக்கு பாதி சொத்து கொடுறான்னா கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த தமிழ் அந்த இது ஏதோ ஒன்று மக்களுக்கு அது ஒரு பழக்க வழக்கமாக போய் போச்சு. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கைமேடு என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும். எங்கே? புதுச்சேரிக்கு அருகில் சங்ககால துறைமுகப்பட்டினம் இது அரிக்கைமேடு. பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக்க மார்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்த ஜேஎம் கசால், நம் நாட்டின் கோஸ் கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டனர். சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உரை கிணறுகள், தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்ட உருவாக்கப்பட்ட நகரம் அங்கே இருந்தமையை அவர்கள் கண்டறிந்து வெளிப்படுத்தினர். அரிக்கைமேடு எங்கே இருக்குது? புதுச்சேரிக்கு பக்கத்தில். ஆனால் இதில் உள்ள இந்த எவிடன்ஸ் எல்லாம் அவனுங்க எடுத்துகிட்டு போயிட்டானுங்க அவங்க நாட்டுக்கு. அதுக்கப்புறம் இவனுங்களும் அதை பற்றி எதுவும் பேசலை, அவ்வளோவா டீட்டெயிலில் பேசவே இல்லை. இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ உருவாக்குறாங்க? 861. வெரி குட்.
தமிழக அரசின் கீழ் தமிழ்நாடு தொல்லியல் துறை இயங்குகிறது. நம்மளை இவனுங்க தான் நமக்கு பண்ண மாட்டேங்கிறானுங்கள, அதனால் நாங்களே ஒன்று உருவாக்கிட்டாங்க. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய புதையல் சட்டம் 1878 கொண்டு வராங்க. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972 இயர் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958 வகுக்கப்பட்டுள்ளது. பண்பாட்டு பொருள் என்னம்மா பொருள்? கல்ச்சுரல், மெட்டீரியல் கல்ச்சர். என்ன மாதிரி? அதாவது அவங்களுடைய கலாச்சாரம், கல்ச்சரும்பாங்க. அப்படின்னா என்ன சார்? சோறு சாப்பிட்றான், ஓகே. சொல்லுங்கள் சரி. கலாச்சாரம், பண்பாடு, கல்ச்சரும்பாங்க இங்கிலீஷில். அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் தான் கல்ச்சர். லைஃப் ஸ்டைல்னால் இப்போ நம்ம சேரீ கட்டுறோம், நம்மளுடைய கலாச்சாரம். அதே குஜராத்தியும் சேரீ தான் கட்டுவாங்க, அவங்க வேறு மாதிரி கட்டுவாங்க, நம்ம வேறு மாதிரி கட்டுவாங்க. அது அவனோட கல்ச்சர், நம்மளோட கல்ச்சர். நம்ம உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் போனால் சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட மாட்டான், குத்த வச்சுக்குவான். குத்த வச்சு ரொட்டியை வந்து தொடையில் வச்சுக்குவானுங்க, டால் கொடுத்துன்னு தான் தொட்டு சாப்பிடுவோம். அது அவனுடைய கல்ச்சர். இதெல்லாம் கிளைமேட்டு அதேமாதிரி என்ன சாப்பிட்றோம்? நம்ம அரிசி சாப்பிடுவோம் எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக. அவனுங்க அரிசியும் சாப்பிடுவான், கோதுமையும் சாப்பிடுவான். கோதுமை குளிர் காலத்தில் சாப்பிடுவான், அரிசி வெயில் காலத்தில் சாப்பிடுவோம். எங்கே? நார்த் இந்தியாவில். அதுமாதிரி குஜராத்து நம்ம காரசாரமாக சாப்பிடுவோம், மீடியமாக. ஆந்திரா போனீங்கன்னா காரஞ்சாரமாக சாப்பிடுவோம். குஜராத்து போனீங்கன்னா இனிப்பாகவே இருக்கும், எதை தின்னாலும் இனிப்பாகவே இருக்கும். நம்ம யார் சாப்பிட்ருக்கீங்க குஜராத்து சாப்பாடு? அதான் அது அதிகமாக சாப்பிடக்கூடாது, குளிர் காலத்தில் சாப்பிட்லாம், மற்ற காலத்தில் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இதுக்கு பேர் தானே இது லைஃப் ஸ்டைலு, அதுக்கு பேர் தான் கல்ச்சர். அதே மாதிரி வீடு கட்டுறது, நம்ம கூரை வீடு மாதிரி ஒரு மாதிரி கட்டுவாங்க. கேரளாவில் போனால் அவன் வேறு ஸ்டைலாக கட்டுவான். ஏன்னா இந்த 4 மாதத்துக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் டெய்லியும். கேரளாவில் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? கேரளாவில் போனீங்கன்னா எல்லா வீட்டு மேலேயும் ஒன்று இப்படி ஸ்லோப்பாக கட்டி ஓடு போட்டிருப்பானுங்க. வீடு காங்கிரீட் வீடே கட்டியிருந்தாலும் சரி, அதுக்கு மேலே இப்படி ஓடு போட்டிருப்பாங்க. நிற்கக்கூடாதுன்னு இல்லை, ஊறி உள்ளே வந்துடும். தொடர்ந்து 5-6 நாளைக்கு 1 மாதம் வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய காங்கிரீட் வீடாலும் ஊறி வீட்டுக்குள்ளே வந்துடும். அதனால தான் மேலே ஓடு போட்டுக்குவாங்க. ஓடு ஸ்லோப்பாகி ஓடிடும், அல்லது தகரம் போட்டிருப்பான் மேலே. வீட்டுக்கு மேலே வீடு காங்கிரீட் வீடு சூப்பராக கட்டி மேலே தகரம் போட்டுருவான். அது அவனுடைய ஜாகிரபிக்கல் பர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு அந்த மாதிரி கட்டியிருப்பான். நம்ம ஊரில் அப்படி கட்ட மாட்டோம். நம்ம ஊரில் எப்போயா தான் மழை வரும், அப்போயே இருந்தே சொல்லுவானுங்க பயங்கரமாக மழை விளைஞ்சிச்சு, முப்போகம் விளைஞ்சிச்சு, அது விளைஞ்சிச்சுன்னு. காவேரி இப்படி ஓடி வந்துச்சுன்னா முப்போகம் விளையலாம் விளையாது. அதுவும் அங்கே மட்டும்தான், தஞ்சை பகுதியில் மட்டும்தான். வேறு இடம்லாம் அந்தளவுக்குலாம் ஆறு ஓரக்கூடிய ஏரியாவில் வளமாக இருக்கும், அவ்வளோதான். அதேமாதிரி நிறைய கதை விடுவானுங்க, உள்ள மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க, அதை பண்ணிட்டானுங்க, இதை பண்ணிட்டானுங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. இங்கே எப்பயுமே இப்படி தான் இருந்தது. வெட்டுறோம், யார் வெட்டுறா? நம்ம தான் வெட்டுறோம். ஆனால் இன்னொன்று சொல்லுவேன், எல்லோரும் சிரிப்பீங்க. இன்னொரு உண்மையை சொல்கிறேன். மழை அதிகமாக பெய்யறதுக்கும் மரத்துக்கும் சம்மந்தம் ரொம்ப 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 கம்மி. எழுதி வச்சுக்கோங்க. மழை அதிகமாக பெய்யறதுக்கும் என்ன வித்தியாசமாக சொல்கிற? மழை அதிகமாக பெய்யறதுக்கும் மரத்துக்கும் சம்மந்தம் ரொம்ப 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 கம்மி. என்ன சார், அப்புறம் எப்படி சார் மழை பெய்யுது? ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். மழை தடுத்து மேலே மவுண்டைன் மேலே ரைஸ் பண்ணுறதுனால தான் மேலே போய் கூலாகி மழை கொட்டுது. அதுக்கு மரத்துக்கு சம்மந்தம் இல்லை. சரியா? ரைட்டு, ஓகே. அடுத்தது ரொம்ப சம்மந்தம் கம்மி. நான் மழையை பற்றி தான் பேசினேன், ஆக்சிஜனு 2வது கதை. ரைட், ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் மவுண்டைன் மலை பிரதேசங்கள் பக்கத்தில் தான் மழை ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். அது எல்லா மழையும் இருந்தாக்க மலை பிரதேசத்துலலாம் பெய்யாது. அந்த மலையில் வந்து ஏதாவது காற்று மோதுச்சுன்னா தான் அங்கே ரெயின்ஃபால் இருக்கும். ஜாகிரஃபியில் பார்த்துருவோம். மரத்துக்கும் மழை பொழிவுக்கும் சம்மந்தம் ரொம்ப கம்மி. மழை பெஞ்சுது அப்படின்னா அங்கே மரம் நல்லா வளரும், அது உண்மை. மழை பெஞ்சால் தானே மரம் வளரும்.
சரியா? ரைட். பண்பாட்டு பொருட்கள், செங்கர் கட்டுமானங்கள், மணிகள். செங்கர்னா அர்த்தம் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிட்டானுங்கன்னு அர்த்தம். வெறும் என்னது மண்ணை வச்சு கட்டினா உருகிடும். என்ன ஆயிரும்? மழை தண்ணியில் கரைஞ்சி போயிடும். உருகிரும்ன்ற கரைஞ்சி போயிடும். அதில் சுட்டு வச்சோம்னா கரையாது. அதை அப்பயே கண்டுபிடிச்சிட்டானுங்க. மணிகள் அப்போ என்ன ஆயிடுச்சு? ரெஸ்ட் எடுத்திருக்கான், அடுத்த லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். சர்ப்ளஸ் நிறையா இருந்திருக்கு. மணிகள் அலங்காரம், அவனை தன்னை அலங்காரம் படுத்திக்கிறது மணிகள். சங்கு வளையல்கள். எப்போ தன்னை அலங்காரப்படுத்திக்க நினைப்போம்? ஃப்ரீ டைம் இருக்கும்பொழுது. ஏன்னா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். நம்ம குரங்கோட இனம் தானே. நம்ம குரங்கு பார்த்துருக்கீங்களா? தூங்குற நேரத்தை தவிர அதை நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக பண்ணுவோம். அவ்வளோ டிசிப்ளினாக கொஞ்சம் அடுத்தவங்க தொந்தரவு இல்லாமல் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ அதான் இப்போ நல்ல வேலை ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துட்டானுங்க. அதனால் எவனையும் தொந்தரவு பண்ணுறதே கிடையாது. அவன் தானே செல்ஃபோனு அவனா அழிஞ்சிக்கிறோம் அப்படியே. சரி, அடுத்தது அணி புடைப்பு மணிகள், கேமியோ. அடுத்தது செதுக்கு வேலைப்பாடுகள். எல்லாம் அப்போவே அந்த இதில் கீழடியிலே கிடச்சிருக்கு. தங்க ஆபரணம் இப்போல்லாம் என்ன இருக்குது? ஜாயாலு காசாகுது, அந்த ஆளு காசாகுது. பயங்கரமாக இருக்குது. போன்றவை தொல்லியலாளர்கள் அகலாய்வு மேற்கொண்ட இடத்தில் கண்டறிந்தனர். தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட சுடுமண் பாண்ட ஓடுகளும் பல வகை நாணயங்களும் அங்கே கிடைத்துள்ளன. சும்மா பார்த்துட்டு வாங்க, ஆன்சர் பண்ணிடுவீங்க. அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறைகள், கலைகள், கைவினைத்திறன், தொழிலகங்கள்லாம் புரியுதா? இந்த இதெல்லாம் உருக்கிறதுக்கான தொழிற்சாலையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பயங்கர அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு. பாதாள ஜாகடை இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு நம்ம ஆளுங்கள்ட்ட. அணி புடைப்பு மணிகள், கேமியோ. விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு முக்க உருவங்கள் செதுக்கப்பட்டு பாருங்கள். அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல் மேலே செதுக்கியிருக்காங்க வேலைப்பாடு. ஒரு பறவையோ ஏதோ ஒன்று செதுக்கியிருக்கானுங்க அப்பயே. அணி புடைப்பு மணிகள், கேமியோ. நவரத்தனங்களில் மேலே என்ன பண்ணுறது? ஒரு உருவத்தை செதுக்கிறது, அவனுக்கு பிடிச்சி செதுக்கிறது. அதெல்லாம் பெரிய வேலை. கல் உடஞ்சிரும், ரொம்ப மைனூட்டாக செய்ய வேண்டிய வேலை. அடுத்தது இன்டாக்லியோ செதுக்கு வேலைப்பாடு. இது புடைப்பு மணி, கேமியோங்கிறது. இன்டாக்லியோ இன்னுன்னா ஆமாம் உட்குழியாக செதுக்கிறது. அந்த மணிகளுக்குள்ளே குழி மாதிரி செதுக்கி அங்கே ஒரு உருவத்தை கொண்டு போகிறது. நாணயங்கள் புரியுதானே? இங்கே பாருங்கள், மேலே உள்ளது வந்து புடைப்பு சிற்பங்கள் பார்த்துருப்போம். சைடில் செதுக்கி இங்கே ஒரு உருவத்தை கொண்டு போகிறது. இதுக்கு பேர் என்னது? இன்டாக்லியா வார்த்தை இருக்கும். இன்னா நான் உள்ள அது இப்படி செதுக்கி இப்படி இந்த இடத்துல ஒரு உருவத்தை கொண்டு போகிறது அதே கல் மேலே. இது வந்து அது வந்து அது. நாணயங்கள் முதலாக சங்க காலத்தில் தான் செலாவணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன. நாணயம் எதுக்கு வந்தது ஏன்னு தெரியும், நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம். சேர சோழ பாண்டிய அரசன் நாணயங்கள், முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள் ஆகியவை சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள உதவும் மற்றொரு வகையான சான்றாகும். இதெல்லாம் ரோமானிய பேரரசு புதுக்கோட்டையில் கிடைத்த ரோமானிய நாணயங்கள். தங்க நாணயம் சரியா? ரைட். கொடிமணல், போடிநாயக்கனூர் எல்லாம் தேனி கம்பங்க ஆகிய ஊர்களில் முத்திரை பொறுத்த நாணயங்கள் கிடைச்சிருக்கு. இதுதான் முத்திரை உருவம் பறித்தது. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது. அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்களில் அவை கிடைக்கின்றது. சில சமய மதிப்புயர் செல்வமாகவும் ட்ரெஷர் சில சமயம் அந்த சமயம் காலத்தை குறிக்குது. மதிப்புயர் செல்வமாகவும் நாணயங்கள் பாதுகாக்கப்பட்டன. தங்க நாணயங்களில் பழைய கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. பொற்காசுகள். இப்போ கூட ஏதோ ஒரு படம் ஒன்று என்னது, இந்த யோகி பாபு படத்தில் வரும்ல, இவன் போவான் திரும்ப வரமாட்டான் அப்படின்னு, நான் 100 பொற்காசுகள் மாவட்டேன். ராணியை பார்க்க போவான், இவன் போயிட்டு வந்துடுவான் மாவட்டேன், நான் 100 பொற்காசுகள். வரமாட்டான், 200 பொற்காசு கட்டுறேன் அப்படின்னு கட்டுவானுங்க. அதான் மதிப்பு மிக்கதாக சொல்கிறாங்க. கட்டி வடிவிலான இன்கோட்ஸ், தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புல்லியன் என்று அழைக்கப்பட்டது. புல்லியன். இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் போக தான் இந்த மாதிரி உருவங்கள்லாம் செதுக்கியிருப்பானுங்க. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவான்னா தங்கத்தை 1 கிராம் வெட்டி கொடுப்பாங்க. அதே பெரிய பார், நான் நிறையா பொருள் சேல் பண்ணிட்டேன், ஒருத்தன் ஹோல்சேல் பண்ணுறேன், அவனுக்கு சின்ன சின்ன நாணயமாக கொடுக்க மாட்டான், பாராக கொடுப்பான். அந்த மாதிரி பாருக்கு பேர் என்னது?
புல்லியன். தொடக்க காலத்தில் இந்தியாவின் முத்திரை மனப்பாடம் பண்ணாதையும் சும்மா கவனிச்சுட்டு மட்டும் வாங்க. முத்திரை பதித்த நாணயங்களே பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலும் வெள்ளியில் செய்யப்பட்ட அவற்றில் எண்ணற்ற குறியீடுகள் முத்திரைகளாக பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரே இதில் எத்தனை முத்திரை இருக்குது. இதில் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது, இது எத்தனை கிராம் இருக்குது இந்த உலோகம் அதுக்கு தான். அது இந்த உலோகம் எவ்வளோ கிராம் இருக்கோ அதுக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு இந்த 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 காயினுக்கு. இப்போ வெள்ளி எவ்வளவு கிராமு? வெள்ளியா? வெள்ளி 78 ரூபா. அப்போ 78 ரூபா அது மதிப்பு. நான் கொடுத்தேன்னா 1 கிராம் கொடுத்தேன்னா 150 ரூபா கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுக்கணும்? 1.5 கிராம் 1.25 கிராம் கொடுக்கணும். அந்த மாதிரி. தமிழ் அல்லாத பிற மொழி சான்றுகளும் வெளிநாட்டினர் குறிப்புகளும். அர்த்த சாஸ்திரம் அடைய அப்பா இது இல்லவே இல்லைன்றேன், இது வேறு கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. தமிழ் அல்லாத பிற மொழி சான்றுகளும் தொடக்க கால தமிழ் சமூகமும் குறித்த அரிய தகவல் தருகின்றன. பண்டை தமிழ் சமூகம் உலகெங்கிலும் விருந்து தொடர்புகளை கொண்டிருந்தது என்பதை இதன் மூலம் அறியலாம். இது ஆக்சுவலாக அர்த்த சாஸ்திரம் அப்போ எழுதப்பட்டதில் பின்னாடி எழுதப்பட்டது. கௌடில்யர்னு ஒருத்தர் இல்லை, பின்னாடி இவங்களாம் உருவாக்குனது நான் சொல்லலை, வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் என்ற சாணக்கியர் எனக்கா ஒரு சிறந்த அரசனாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. யாரை? சந்திரகுப்த மௌரியர். அப்போ அவன் இருக்க முடியாது, அவன் சூத்திரன். அதுக்கு பின்னாடி ஒரு பிராமணர் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கட்டுக்கதை தான் இந்த கௌடில்யர்ன்றது வரலாற்று அறிஞர் சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், கபடி ஃபேமஸான ஒன்று. கபடி மகாபாரதத்துலேயே கபடிலாம் விளாண்டாங்கன்ட்டாங்க. அப்பயே ராக்கெட்லாம் விட்டாங்க, நாங்கள் விமானம்லாம் அப்பயே படைச்சிட்டோம் அப்படிங்கிறானுங்க. அந்த இலக்கியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கதையாக விட்றானுங்க. அந்த மாதிரி அப்பயே புனையப்பட்டது தான் இது அப்படின்னு வரலாற்று அறிஞர் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப லேட்டராக சேர்த்துனது அப்படிங்கிறாங்க. சாணக்கியர் இயற்றிய அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறை குறித்தும் எடுத்துரைக்கிறது. பாண்டிய காவாடகா என்ற அந்நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடல் பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. பாண்டிய காவாட்டக்கான்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காமா. ஒரு வேளை பாண்டிய நாடு இருக்கு இல்லையா, அங்கே தானே முத்து உடைத்து சோறு உடைத்து எது வேலம் உடைத்து சேர நாடு. வேலம்னானது யானை. அடுத்தது மகாவம்சம் தீபவம்சம் எங்கே பார்த்தோம்? இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு புத்த மதத்தோடு தொடர்புடைய நூல். இலங்கை. தமிழ்நாட்டுக்கு புத்த மதம் எங்கேருந்து வந்துச்சு? டேரெக்டாக வரல. புத்த மதம் இலங்கை வழியாக தான் வந்ததுன்னு நம்ம படித்தோம். ரைட். இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்ற நூல் பாலி மொழியில் எழுதப்பட்டது. பாலி மொழினா பண்டைய கால இந்தியர்கள் வட இந்தியாவில் பேசின மொழி. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகம் குறித்து இந்நூல் குறிப்பிடுதாமா. குதிரையெல்லாம் அப்பயே வாங்கிட்டு வந்திருக்கானுங்க கப்பலில். எங்கேருந்து? அரேபியாவிலேருந்து. பாரசீகம், அரேபியா, அங்கே தான் இருக்கும் புல்வெளி. அதெல்லாம் அங்கேருந்தால் குதிரை வருது. குதிரை நம்ம பிரீட் இங்கே இயற்கையாகவே இந்த கிடையாது. ஆமாம், இங்கே கழுதை தான் நம்ம ஊரில். நம்ம ஊர் குதிரை மாதிரியானது கழுதை. குதிரை வேகத்துக்கு பேர் போனது. கழுதை நல்லா வலிமையாக உழைக்கக்கூடியது, எவ்வளோ வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடியது. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கின உயிரினம் தான் இது கோவேரி கழுதை. வெரி குட். முக்கிய பயாலஜியில் பார்த்தோமா, முக்கிய வரலாற்று நிகழ்வுகளை காலவரிசையில் விவரிக்கும் குறிப்பு. கிரானிக்கல்னால் அது அர்த்தம். கால வரிசையில் வரலாற்றுலாம் எழுதுகிறாங்க. எரித்திரியன் கடலில் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்திரியன் சி. எரித்திரியன் சீனா எதை சொல்கிறான்? ரெட் சி சொல்கிறான்னா எதுன்னு பார்ப்போம். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூலாகும். இந்நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருளாமா. கடல் வழிகாட்டி எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேட்பாங்க. எந்த மொழி? கிரேக்க நூல். ஆமாம். பெரிப்ளஸ்னால் என்ன அர்த்தம்? கடல் வழிகாட்டி. மாலுமிகளின் வழிகாட்டிகளை கடற்பயணத்திற்கு பயன்படுத்தினர். செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்திரியன் கடல். ரைட். செங்கடல் தான் எரித்திரியன் சி. இதுதான் செங்கடல். இதுதான் எரித்திரியன் சி. அப்போ அங்கேருந்து இங்கே வந்து எரித்திரியன் சி வெளியே தான் என்ன ஆகணும்? இங்கே கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும்? நடந்து வரணும். இங்கே என்ன இருக்குது? இங்கே
ஃபஸ்ட்டு அப்போல்லாம் கால்வாயெலாம் இல்லை. என்னது சூயஸ் இஸ்துமஸ் இருக்குது, பயன்படுத்துங்க அந்த வார்த்தையை, ஃபேக்டாகவே வச்சுக்காதீங்க. சூயஸ் இஸ்துமஸ் இருக்குது. இஸ்துமஸ்னால் என்ன, நேற்று கூட ஈவினிங் பார்த்துருப்போம். ஆமாம், அங்கே நடந்து வரணும், பாலைவனம் அது. நடந்து வந்துட்டு அங்கேருந்து அப்புறம் கப்பலில் வரணும், வந்து இங்கே வரணும், இங்கே வந்துட்டு இங்கே வருவாங்க சுற்றிட்டு. அதில் சொல்லியிருக்காங்க முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் குறித்து சேர பாண்டிய அரசர்கள் குறித்து இந்த நூலில் குறிக்கப்பட்டுள்ளது. இதில் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி. சரியா? யார் யாரெல்லாம் குறிப்பிச்சிருக்கான்னு கேட்பாங்க. பெரிப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல் வழிகாட்டி. எந்த நாட்டோட தொடர்புடையது? கிரேக்கம். ரைட். அடுத்து பிலினி, ஒரு ரோமானியம், பக்கத்து நாடு தான். கிரேக்கம் ரோமானியம் போய் மேப் எடுத்து பாருங்கள். மூத்த பிலினி என்பவர் கிரேக்க ரோமானியர் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியுள்ளார். இவரும் கிமுல எழுதினது தான். ரோமானியர்களுடைய மொழி என்ன? துருக்கியா? லத்தீன் பல டைம் இங்கே பேசியிருக்கோம். கிரேக்க கிரேக்க மொழி, ரோமானியர் லத்தீன். பக்கத்து நாடு, ரெண்டு பேருமே பெனின்சுலார். இந்த பக்கம் ஒன்று இருக்கும் நீட்டிட்டு மத்திய தரைக்கடலை, அந்த பக்கம் ஒன்று நீட்டிட்டு இருக்கும் பக்கத்து நாடுக்கு. இப்போ நம்ம எப்படி பாண்டிய நாடு சோழ நாடெல்லாம் இருந்துச்சு அப்படி. லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட இந்நூல் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்து விவரிக்கிறது. இந்தியாவுடனான் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடும் பிலினி. மிளகு அவ்வளோ விலை உயர்ந்தது. மிளகாய் நம்ம ஊர் மண்ணில் உள்ளதில்லை, மிளகாய் வேறு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மிளகு மாதிரி காரமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் மிளகாய் அப்படின்னு வந்துச்சு. மிளகு காய் அப்படின்னு, அதான் மிளகாய். மிளகுக்கு அன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸ். காரத்துக்கு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி, டேஸ்ட்டு கொடுக்கறது எல்லாமே. அதனால் தங்கத்தை 1 கிலோ தங்கத்தை கொடுத்துட்டு 1 கிலோ மிளகு வாங்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு மிளகு விலை மதிப்பற்றது. பிலினி குறித்து குறிப்பிடும் பிலினி வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் உள்ள ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று. ஜாகிரஃபி பார்த்தோமா? ரைட். ஜாகிரஃபி சொன்னாவே ஜாகிரஃபிக்கு போய் தான் ஆகணும். வடகிழக்கு ஆப்பிரிக்கா, வடகிழக்கு ஆப்பிரிக்கான்னு அர்த்தம். இது இங்கேருந்து அந்த துறைமுகத்துலேருந்து பருவக்காற்று. இங்கே என்ன பருவக்காற்று போகும்? ட்ரேடு விண்டா. இன்னும் கொஞ்சம் மேலே வரையணும், தப்பாக வரைஞ்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் மேலே. அங்கேருந்து என்ன ஆகும்? ஈக்குவேட்டர் ரீஜனுக்கு ஒரு காற்று வீசும். பார்த்தோமா? இங்கேருந்து ஈக்குவேட்டருக்கு ஒரு காற்று வீசும். இங்கேருந்து தான் வீசும் ஈக்குவேட்டர். ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர். ஜியாகிரஃபியில் பார்த்தோமா? அந்த காற்று வீசக்கூடிய அதை பயன்படுத்தி பாய்மர படகை வச்சு நாங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி பண்டைய காலத்தில் இடைக்கால இந்தியாவெல்லாம் இந்த வீசக்கூடிய இந்த காற்றை வச்சு வியாபாரம் செய்கிறதுக்காக கப்பலை இயக்கி சென்றதுனால தான் இந்த காற்றுக்கு பேர் என்னது? வியாபார காற்று. இங்கிலீஷில் வியாபாரம்னா என்னது? ட்ரேடு விண்டு அப்படின்னு ஜியாகிரஃபியில் வச்சுருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று எப்படி வீசும்? இங்கேருந்து இப்படி வீசும், இப்படி வீசும். இங்கேருந்து இப்படி வீசும். இப்போ தென்மேற்கு பருவக்காற்று காலம் தான். ஏன் என்ன அப்படின்னு ஜியாகிரஃபியில் பார்ப்போம். சரி. சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியுள்ளார். எங்கேருந்து? ஓசலிஸ் அப்படின்ற கடற்கரையிலேருந்து. ஆப்பிரிக்காவினுடைய வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் அமைஞ்சிடும். கேரள கடற்கரையிலிருந்து பக்காரே துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யார்? பிலினி. கேரள கடற்கரை எங்கே இருக்குது? கேரள கடற்கரை மேற்கு கடற்கரை இங்கே இருக்குது. இங்கே உள்ள மதுரை எங்கே இருக்குது? இங்கே இருந்த வரை அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். அந்த கடற்கரைக்கு பேர் என்னது? பக்காரே. பக்காரே துறைமுகத்தின் தற்கால பெயர் என்னவென்று தெரியவில்லை. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து பிலினி ஆதங்கப்படுகிறார். ஏண்டா வாங்கிட்டு வந்து திங்கிறதுக்காக தங்கத்தெல்லாம் கரைக்கிட்டீங்களாடான்னு வயிறு எஞ்சிருக்கு அவருக்கு. யாருக்கு? பிலினிக்கு. இதன் மூலம் மிளகுக்கு இருந்த மதிப்பையும் பெருமளவிற்கு மிளகு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியானதையும் அறிய முடிகிறது. யார் சொல்கிறா இது? பிலினி. ரைட். எந்த நாட்டுக்காரரு? ரோம். இட்டாலிய மொழியில் தான் எழுதுகிறார். ஓசலிஸ் கடற்கரை
வடகிழக்கு தென்மேற்கு பருவ காற்று மூலிமா 40 நாள் என்னமெல்லாம் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துடலான்றாரு. அவர் தான் என்ன சொல்கிறாரு, பக்காரே துறைமுகம் கேரளாவில் மேற்கு கடற்கரையில் இருந்தது. அந்த துறைமுகத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, பாண்டிய மன்னன் கட்டுப்படுத்துகிறா சொல்கிறாங்க. அதேமாரி மிளகு வணிகத்திற்காக அவங்க நாட்டு செல்வெல்லாம் கரையுது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஆதங்கப்பட்டிருக்காரு தாலமி. இவரும் தாலமி அவரே தான், அந்த நாடு தான். அதுக்கப்புறம் வந்தவராக இருப்பார். 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசு புவியியல் அமைப்பு விவரங்கள். இவர் தான் முதல்ல மேப்பு வரைஞ்சார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க நம்ம தானே, தாலமி. 2ஆம் நூற்றாண்டுனா இப்போ கிமுவா கிபியா, கிபி பொது ஆண்டு. கிமுனா கட்டாயம் கிமுன்னு போடணும், அது போடலன்னா பொது ஆண்டு தான் குறிக்கும். நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமே தாலமியின் புவியியல் என்ற நூல். புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யார், தாலமி. அதில் சொல்லியிருக்காரு காவேரி பூம்பட்டினம், கொற்கை, கன்னியாகுமரி, முசிறி, இதை பற்றிலாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் துறைமுக பட்டினங்கள். பட்டினம்னா நகரம். பியூட்டிங் கேரியன் அட்டவணை, பியூட்டிங் கேரியன் அட்டவணை ஏதோ அந்த மேப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்து விளக்கமான நிலப்படம். ரோமானியர் சாலை. இதில் பண்டைய தமிழகமும் முசிறி துறைமுகமும் மேலும் பல இடங்களும் குறிக்கப்பட்டுள்ளது. அங்கே இருக்காமா குறிப்பு. இங்கு இலங்கை தீவு டேப்ரோபன் எனவும் முசிறி துறைமுகம் முசிறிஸ் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது அந்த மேப்பில். இந்த மேப்பில் இங்கேருந்து எப்படி போகணுன்னு அந்த மேப் குறிக்குது. அதில் நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கான். வியன்னா பாப்பிரஸ். வியன்னா எங்கே இருக்குது, வியன்னா ஆஸ்திரிய தலைநகரன்னு நினைக்கிறேன். வியன்னா, சரி பார்ப்போம். பாப்பிரஸ் என்பது 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க ஆவணம். இதில் முசிறியில் நடைபெற்ற வணிக தொடர்பான குறிப்பு இருக்காம எங்க, ஆமாம், ரைட். பாப்பிரஸ் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க ஆவணம். இதில் முசிறியில் நடைபெற்ற, முசிறி கேரளா கடற்கரையாக இருக்குன்னு நம்பப்படுது. ஆமாம், வணிகம் தொடர்பாக குறிப்பு உள்ளது. தற்போது இந்த ஆவணம் ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரான வியன்னாவில், ஆஸ்திரிய தலைநகரான வியன்னாவில் ஆஸ்திரிய தேசிய நிலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. இது வணிகர்களுக்கு இடையான எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கை. எங்கே இருக்குன்னு கேட்பாங்க மிஞ்சி போனால். சரியா, எதை பற்றி பேசுது, முசிறியில் நடைபெற்ற அந்த மாநாடு, வர்த்தக மாநாடு, அதை பற்றி பேசுகிறாங்க, வர்த்தகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஹெர்மா போலன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானியா நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்து பட்டியல் இந்த ஆவணத்தில் காணப்படுகிறது. தந்தம், மிளகு எல்லாம் கேரளாவிலேருந்து போயிருக்கு. பாப்பிரஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க, நாணலிலிருந்து, நாணல்லாம் நூல்னு வச்சுக்கோங்க, தயாரிக்கப்பட்ட பாப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு நூல், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தாளாமம். அக்காலத்தில் எழுதுறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள நாம் பயன்படுத்துகிற பேப்பர் யார் தயாரித்தது, சீனாக்காரன். இனிமேல் ஃபியூச்சரில் பேப்பரே இருக்காது, எல்லாம் டிஜிட்டல் தான். சங்க காலம், இவனுங்க சொல்லக்கூடிய சங்க காலம். திருடங்கையில் என்ன பண்ணுறது, எதிரி கையில் நம்ம வரலாறு எழுத சொல்லி கொடுத்தா என்ன ஆகும், அப்படி தான் எழுதி வைப்பான். கிமு 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சங்ககால இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை, அதாவது 11 மேல்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். சரியா, அந்த 2 குரூப்லேயே அடங்கிடும். அப்புறம் தொல்காப்பியம், இவங்க தான், இவங்களிருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்திருக்குன்னு எழுதுகிறாங்க. சரி, வரலாற்று தொடக்க காலம். தென்னிந்திய வரலாற்றின் சிறப்பு மிக்க காலம். வரலாற்று காலம்னா என்னது, எழுதப்பட்ட ஆவணம் இருந்தால் அது வரலாற்று காலம். சங்ககால நூல்கள் இருந்தால் நமக்கு முதல்ல எழுதப்பட்ட ஆவணம் கிடைக்கிது, அதனால் அதான் வரலாற்று தொடக்க காலன்றாங்க. இலக்கியங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உள்ளிட்ட எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைத்துள்ளதால் சங்ககாலம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து மாறுபட்டு சிறப்புடன் விளங்குகிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இங்கிலீஷில்,
வரலாற்று காலம்னா ஹிஸ்டாரிக் பீரியட். ஓகேவா? அப்போது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா என்னது? எழுதப்பட்ட ஆவணம் இல்லை, அதெல்லாம் மாறுபட்டு ஒரு வித்தியாசமாக நல்ல நகர நாகரிகமாக இருந்திருக்காங்க. சங்க இலக்கிய தொகுப்பு அக்கால மக்களின் வாழ்க்கை முறை குறித்தும் சமூக அமைப்பு குறித்தும் அறிய உதவுகிறது சங்க இலக்கிய தொகுப்பு. எப்போ கொண்டு வந்து நூல்லாம் சேர்த்துறாங்க? பிரிட்டிஷ்காரங்க யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த நூல்லாம் ஒன்று சேர்த்துறாங்க. நிறைய பேர் எல்லாத்தையும் ஓலைச்சுவடியில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அச்சில் ஏற்றி நூல் வெளியிடுறாங்க. அப்போ தான் இவங்களாம் இந்த காலமாக இருக்குது இந்த காலம் இருக்குன்னு இவங்களாம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. 10 பாட்டு 8 தொகை அப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம் கிடைக்குது. கால முறைமை. சங்க காலத்தை கால வரையறை செய்வதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. சங்ககால இலக்கியம் நூற்றாண்டிற்கும் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தை பெருவாரியான அறிஞர்கள் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பட் அப்படி கிடையாது. இப்போ கீழடியில் கிடைச்ச பொருளை வச்சு பார்க்கும் பொழுது அது கிமு இன்னையிலேருந்து 3000 ஆண்டுக்கு முற்பட்டதுன்றான். அப்போ கிமு 1000க்கு முன்னாடி போயிடுச்சு. அப்போ இவனுங்களாம் வேணுன்னே திரிச்சது. இதெல்லாம் நாங்கள் தான் முன்னாடி நீங்களாம் பின்னாடிறா அப்படின்னு ஏமாத்துறதுக்காக இந்த திருட்டு பசங்க எழுதுனது தான் அது மாற்றி மாற்றி. அசோகருடைய கல்வெட்டுகளில் காணப்படும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்களும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் இக்கால வரம்பை உறுதிப்படுத்துகிறது. அதுக்கு முன்னாடி போயிடுச்சானா சங்க செய்யுள்கள் வரலாற்றின் தொடக்க காலத்தில் இயற்றப்பட்ட எனவும் பின்னரே அவை தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டன எனவும் கூறப்படுகிறது. நிறையா அவங்கவுங்க பொதுமக்கள் எழுதுனாங்க, அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பாடினதை ஒன்றா தொகுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அசோகரின் கல்வெட்டுகள் பயன்படுத்திய பிராமி வடிவத்திற்கு அசோகன் பிராமி என்று பெயர். தமிழ் பிராமி மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கான், அசோகன் பிராமி. ஏன்னா அசோகரோட ஏரியா எங்கே வரைக்கும் இருந்துச்சு, இந்த வரைக்கும் கர்நாடகா இது வரைக்கும் இருந்தது அவரோட நாடு. அங்கே தமிழ் எழுத்து மாதிரி இருந்தது, அதனால் என்ன பண்ணுறாங்க அசோகன் பிராமி அப்படின்றாங்க. திணை. திணை என்னது? 5 திணையா? 5 வகை நிலங்களை பற்றி அந்தந்த ஏரியாவில் என்னென்ன தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்து திணை என்ற கருத்து வழங்கப்படுகிறது. இயற்கை நிலவமைப்பையும் அதன் வாழ்வியல் முறையையும் குறைப்பது. ஆமாவா? ரைட். திணை அடிப்படையே துவக்கப்பட்டுள்ளது. மனித வாழ்க்கையையும் இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும் அவை படம் பிடித்து காட்டுகின்றன. இயற்கையோட சங்ககால செயல்களை பொருண்மை அடிப்படையில் பொதுவாக அகத்திணை பாடல்கள் புறத்திணை பாடல்கள் என்றும் 2 வகையாக பிரிக்கலாம். ஆமாவா? அகத்திணை பாடல்னு என்னது? ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம், காதலன் காதலிக்குள்ளே நடக்கிற விஷயம், சரியா? அப்புறம் புறத்திணைனா வெளியில் நடக்கிறது, வீரம் கொடை அதை பற்றிலாம் பேசுகிறது. அகத்திணை என்பது காதல் வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் குறிக்கும். புறத்திணை என்பது வாழ்வின் பிற அம்சங்களை குறிக்கும், போர் வீரம் அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. கொடை அதையும் சேர்த்திக்கணும். 5 திணை. 5 திணை அல்லது 5 வகை நிலப்பகுதி. முன்னாடி நம்ம பேசியிருப்போம், ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். ஜாகிரஃபி நீங்கள் என்ன தொழில் செய்யணும் யார் தீர்மானிக்கிறா? புவியியல் தான் தீர்மானிக்கும். என்ன தொழில் செய்யணும், எப்படி சாப்பிட்ணும், என்னத்தை எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன வீடு எப்படி என்ன மாதிரி வீடு கட்டணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அது புவியியல் காரணிகள் தான். ஓகேவா? 5 வகையான நிலப்பகுதிகளை குறிக்கும். இந்த 5 வகை நிலங்களும் தனித்த பண்புகள் கொண்டவை. ஒவ்வொரு திணைக்கும் தனியே கடவுள், தொழில், மக்கள், பண்பாடு போன்றவை உண்டு. இந்த வகை ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்களின் உண்மையான வாழ்க்கை சூழலை பிரதிபலிப்பதை அறிஞர்கள் பல விளக்கியுள்ளனர். இதை பற்றி நம்ம தமிழில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ரைட். இதெல்லாம் அந்த பண்டைய காலத்தில் இருந்த ஊர்கள். இதெல்லாம் ஊர். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அங்கே என்ன தொழில் ஈடுபடுவான்? வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். இதில் இன்னொன்று கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரியான கருத்துக்களும் இருக்குது, பார்ப்போம். காடும் காடு சார்ந்த பகுதியும். முல்லை என்ன வேலை? வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் விவசாயம். இது 3ஐயும் வச்சு வரலாறை போய் பாருங்கள். வரலாற்றில் மனிதன் எங்கே இருந்தான்? ஃபஸ்ட்டு காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தான். காட்டுக்குள்ளே தான் இருந்தான், உயரமான இடத்துல தான் இருந்தான். வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், அதுதான் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது என்னது? விலங்குகளை அவங்க கூட சேர்த்துக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சி அதை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அது
அடுத்து வயலும் வயல் சார்ந்ததும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவான், விவசாயம் செய்ய ஆரம்பிப்பான். அதுக்கு என்ன பண்ணணும், காட்டெல்லாம் அழித்து சமன்படுத்தி எல்லா வேலையும் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அப்படியும் பார்க்கலாம். அதுமாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மலை பிரதேசங்களில் இன்னமும் அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த வேலை? குறிஞ்சி. அடுத்தது காடும் காடு. இந்த மலைச்செருவிக்கு இந்த பக்கம் இருக்குல்ல, இங்கெல்லாம் காடு, அடர்ந்த காடுகள். அங்கெல்லாம் இன்னமும் அதே மாதிரி தான் மாடு மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஆறெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அங்கே என்னது பண்பட்ட நிலமாய் மாற்றி விவசாயம் செய்கிறோம். அடுத்து கடற்கரையில் சொல்ல வேணாம், கடற்கரையில் இருக்கிற என்ன பண்ணுவான் எப்பயுமே, மீன் பிடித்தல். அடுத்து பாலை. ஆனால் பாலையில் வந்துட்டு ஒட்டகம் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கவே இல்லை. பட் இந்த உள் மாவட்டம்லாம் இருக்குல்ல, ஆறு ஓடாத இடம்லாம் உள் மாவட்டம். எது தூத்துக்குடி, ராமநாதபுரம், அதெல்லாம். ஏன் தேனி கம்பமே அதே கதை தான். முல்லை பெரியாறு மட்டும் இல்லைன்னா தேனி கம்பமும் பாலைவனம் தான். இப்போ சோலைவனமாக இருக்குது, முல்லை பெரியாறுலாம் தேனி கம்பமும் பாலைவனம் தான் இதெல்லாம். ஏன்னா மலை மறைவு பிரதேசம். அதுமாதிரி இங்கே அரியலூர், இங்கேயாவது கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அங்கே அப்பப்போ நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கும். மற்ற இந்த ஏரியா வரைக்குமே ஆறு ஓராளதெல்லாம் அரைப்பாலைவனம் தான். இப்பயும் தூத்துக்குடி, ராமநாதபுரம்லாம் போயிருக்கீங்களா? போகலையா? சரி. அந்த சூர்யா 2-3 இது எடுத்தார். சிங்கம் 2 1 2 பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் சீன் எடுத்துருப்பாங்க. ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே செம்மண்ணாக இருக்கும், பொட்டல் காடாக இருக்கும். வேறு வெளிநாடெல்லாம் கிடையாது, அது எங்கேயும் தூத்துக்குடி தான். மழை பெய்யாதங்க அவ்வளோவா, பெஞ்சுன்னா ரொம்ப ரேராக தான் பெய்யும். அதெல்லாம் அரைப்பாலைவன கதை தான். மரம்லாம் இருக்காது, மழை பெய்யலாம் என்ன இருக்காது, மரம் இருக்காது. ஏன்னா அங்கே தடுக்கிறதுக்கு மழை இல்லை. அதே மாதிரி அந்த மழை ரெயின்ஃபால்லாம் எங்கே கொட்டிடுது, ஸ்ரீலங்காவில். அங்கே மவுண்டெயின்லாம் இருக்குது, அங்கேருந்து வீசக்கூடிய காற்று அங்கே மழை கொட்டிடுது. சரியா? ரைட். அந்த மாதிரி இன்னும் நிறையா கருத்துக்கள் இருக்குது, பார்ப்போம். சங்ககால அரசியல், பண்டைய தமிழக அரசியலின் நிலை. இன்னும் எத்தனை பக்கமாக நிறையா இருக்கா? போயிட்டே இருக்குது. சரி, ரைட்டு. நாளைக்கு தான் முடிக்க முடியும். பரவாயில்ல, எவ்வளோ முடிக்க முடியுதா நீங்கள் முடியும். இதனால் நிறைய விஷயம் பேசணும்ல. அடித்தளம் இரும்பு காலத்தின் வேர் கொண்டது. இரும்பு காலம், சங்க காலத்துக்கு முன்னாடி இரும்பு காலம். இரும்பு அப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இரும்பு காலத்தில் மக்கள் குழுவாக வாழ்ந்து வந்தனர். தலைவர்கள். ஏன் இரும்பு காலம்னு சொல்கிறாங்க? அயன் ஏஜ். ஏன் இரும்பு காலன்றாங்க? இரும்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பான். மனிதன் முதல்ல பயன்படுத்தின உலோகம் செம்பு. இவனை செம்பு பயன்படுத்தியிருப்பான். அதோட அட்வான்ஸ்டு இரும்பு காலம். இரும்பு காலத்தோட தங்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. தலைவர்கள் நிலப்பகுதியில் தனது ஆளுமையில் கீழ் கொண்டு வந்தனர். இவ்வாறு உருவான தலைவர்களில் இருந்து வரலாற்றின் தொடக்க காலத்தில் வேந்தர்கள் தோன்றினார்கள். மூவேந்தர்கள்னு சொல்கிறாங்கள்ல அவங்க. வேலியர்கள் என்போர் சங்க காலத்தில் குறுநில மன்னர்கள் ஆவார்கள். விவசாயம் செய்கிறவங்க வேலியர் பார்த்துருப்பாங்க வரலாற்றில். மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும் ஆந்திரம், கர்நாடகத்தின் சில பகுதியிலும் படையெடுத்து வென்றார். வடக்கில், ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல. மூவேந்தர் சங்ககால ஆட்சியை சேர, சோழ, பாண்டியர் இவங்க தான் மூவேந்தர்கள். பல்லவர்கள்லாம் வரமாட்டாங்க இதில். அதேமாரி இடைக்கால இந்தியாவில் உள்ளவங்க கிடையாது. பண்டைய கால இந்தியா சங்க காலத்தில் இருந்த சேர, சோழ, பாண்டியர் அவங்க தான் யார்? மூவேந்தர்கள். அக்காலத்திய பெருநகரங்களும் துறைமுகப்பட்டினம் மூவேந்தரன் ஆளுகை கீழே இருந்தன. இப்போ நம்ம பார்த்தோம்ல நகரங்கள்லாம், மதுரை, கொர்க்கை, தொண்டி, புகார், வஞ்சி, இதெல்லாம். அதுமாரி சேரர் ஃபஸ்ட்டு. சேரர் எங்கே இருப்பான்? முன்னாடியே படித்தது, பரவாயில்ல. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, கொங்கு மண்டலம், இதெல்லாம் சேரர்கள் கட்டுப்பாடு. இடைக்கால இந்தியாவில் வருவாங்களா சேரர்கள்? இடைக்கால இந்தியாவில் அங்கே படிக்கவங்க தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஒரு குரூப் அங்கேருந்து துரத்தி விட்ருவானுங்க. இந்த குரூப் அங்கே போய் கடவுள் பேரை சொல்லி எல்லாத்தையும் அடிமையாக்கி இல்லாத இதெல்லாம் பண்ணி, அப்புறம் இங்கிலீஷ்காரன் காலத்தில் தான் அதெல்லாம் ரிஃபார்ம் வரும். சரியா? அந்த கதையெல்லாம் கேட்டால் ஐயோ ஒரு மாதிரி இருக்குது, தலையை சுற்றுது, அதெல்லாம் கூசுது. படிக்க என்ன ஆகுது? கண்ணு கூசுது. அது மாதிரி இருக்குது. அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுருக்கிறானுங்க கடவுள் பேரை. அறவாடு அப்படி இப்படி நான் நிறைய பார்த்தேன். அசோகரின் போட்டு பாருங்கள், அறவாடு அப்படி முறை இப்படி கேரளாவிலேருந்து எப்படின்னு.
அசோகரின் கல்வெட்டுகளில் கேரளபுத்திரர்கள் என்று குறிக்கப்பட்டுள்ள சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டு மேற்கு பகுதி, அதாவது கொங்கு மண்டலம், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள இதிலே பேசியிருப்போம் வரலாற்று இதிலேயே. அவர்களது தலைநகராக வஞ்சியும் துறைமுகப்பட்டினம் முசிறியும் தொண்டியும் இருந்தன என்று அறியப்படுகிறது. கேட்கலாம், யார் பண்டை சேரர்களின் தலைநகரம் எது? வஞ்சி. பண்டை சேரர்களுடைய துறைமுகப்பட்டினங்கள் எது? எது நகரங்கள்? பட்டினம்னா நகரம். முசிறி, தொண்டி. தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கரூர் தான் வஞ்சி என்று சிலரும். கரூர் இருக்கு இல்லையா? ஆமாம். கேரளத்தில் உள்ள திருவஞ்சைக்களம் தான் வஞ்சி என்று சிலரும் கூறுகின்றனர், வேறு சிலரும் கூறுகின்றனர். கேரளத்தில் அங்கே படத்தை பாருங்கள், பார்த்தாவே தெரியும். சங்க இலக்கியமான 18 சேர அரசர்கள் குறித்தும் அவருடைய நாட்டின் எல்லைகள் குறித்தும் பேசுகிறது. நோட் பண்ணிக்கங்க, முக்கியமான பாயிண்ட். சேரர்கள் பனம்பூ மாலை அணிந்தனர். பனம்பூ மாலை. பனைமரம் எங்கே இருக்கும்? அது பனம்பூ எப்படி வேணும்னே தெரியல, இத்தனைக்கும் கூட தான் இருக்கும். அது பெண் மரத்தில் இருக்காது. அதுதான் கிடையாது. பெண் மரத்தில் பூ வரவே வராது. ஆமாம். ஆண் மரம் இருக்கு இல்லையா, பூக்கு, அதாவது காய் காய்க்காத மரம், அதில் வேணால் ஒன்று நீளமாக வரும், அதில் பூ மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அது வந்துட்டு கூந்தப்பனை மரம். அது கூந்தப்பனைன்னு சொல்லுவாங்க. உயரமாக இருக்கும். கடைசி அது வளர்றது பல வருஷம் ஆகும், 100 வருஷம் ஆகும். 100 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். கடைசியில் அது என்ன பண்ணுவோம், பூ பூத்து காய் காய்ச்சி அந்த காயெல்லாம் வெடித்து சதருமாமா. சரியா? வெடித்து தூரமாக அங்கங்கே போய் விழுகும். நம்ம நார்மல் பனை மரத்தோட டபுள் மடங்கு உயரம் இருக்கும். நார்மல் பனை மரத்தோட தடிமன் 5 மடங்கு 5-10 மடங்கு அளவுக்கு என்ன ஆகும், அதோட டயாமீட்டர் இருக்கும். சரிங்களா? நார்மல் பனை மரத்தை ஒரு ஆள் கட்டி பிடிச்சிடலாம், இது 5-6 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்குது. அது கூந்தப்பனை. அது வெடித்த உடனே செத்து போயிடும், அவ்வளோதான், அது பட்டு போயிடும். ஆமாம், மூங்கில் மாதிரியே தான். கரூரை அடுத்து புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சேர மன்னர்களின் 3 தலைநகரங்களை குறிப்பிடுகிறது. மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கரூரில் கிடைத்துள்ளது. அப்போ கரூர், மேற்கு மண்டலம், அதெல்லாம் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் யானை, மறுபுறத்தில் அங்குசமும். அங்குசனா என்னது? யானையை கண்ட்ரோல் பண்ண ஒரு குச்சி, அது சும்மா வில்லும் மம்மும் பொறித்த சேரர். அங்குசம், இதான் அங்குசம். அது கையில் வச்சுருந்தாக்கா, யார் வச்சுருந்தாலும் யானை அவனுக்கு பழக்கம் பொழுதுலேருந்து சின்ன வயசுலேருந்து வச்சுருப்பான். அப்போ அதை பார்த்தோன்னா அது யார், அவன் என்ன சொன்னாலும் அது கேட்கும். சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான யார்? பாட்டுடை தலைவி கண்ணகி. கோவில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவாக குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு. ஆமாவா? வில்லும் மம்மும் சேரர்களின் இலச்சனையாகும். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சின்னம், அவங்களுடைய நகரங்கள், அதெல்லாம் முக்கியமானதெல்லாம். சோழர்கள் இங்கே இருந்தாங்க, இந்த ஏரியா காவேரி போடுற இடம்லாம். சேலம்லாம் பார்த்தீங்கன்னா 3 ராஜா கண்ட்ரோல்லே இருந்திருக்கும். அந்த மாதிரி காவிரி வடிநிலப்பகுதியையும் தமிழ்நாட்டின் வட பகுதிகளையும் ஆண்ட சோழர்களுக்கு உறையூர் தலைநகரம். என்னம்மா கிருத்திகா? உறையூர் அவங்க தலைநகரம். கிருத்திகாவை நீங்கள் தலைநகர் யார்? உறையூர்னு போட்டிருக்காம பாருங்க சோழர்களுக்கு. அஸ்வதி. மோனிகா? யார் சொல்கிறீங்க சொல்லுங்கள். இப்போ ஓப்பன். தஞ்சாவூர் இல்லையா? இப்போனா எப்போ? முந்தானத்தா நேத்தா? இடைக்கால இந்தியாவில் தான் சோழர்களின் தலைநகரம் எது? தஞ்சாவூர். பண்டைய கால இந்தியாவில் சோழரின் தலைநகரம் உறையூர் தான். இன்னும் உறையூர்ன்ட்டு திருச்சியில் ஒரு ஊர் இருக்குது, உறையூர்னு. திருச்சியில் ஒரு ஏரியா, அது பெரிய சிட்டியாகி போச்சு. தலைநகராக இருந்தது. கேள்வி கேட்டு படிக்கணும், சும்மா வாசிட்டு போகக்கூடாது. காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம் அவர்களுடைய துறைமுகப்பட்டினமாக விளங்கியது.
சரியா? தான் பூம்புகார், புகார் எல்லாம் இங்கே தான் யார் பிறந்திருப்பாங்க? யார் பிறந்தது? கண்ணையும் கோவலன் 2 பேரை சொந்த ஊர் அதுதான். கடியலூர் முத்தனங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். கேட்பாங்க, பட்டினப்பாலை எந்த நகரை பற்றி பேசுது அப்படின்னு கேட்பாங்க. யார் அந்த பாடலை பாடினது எல்லாம் கேட்பாங்க. ஆமாம், அந்த பட்டினப்பாலை அந்த காவிரி பூம்பட்டினம் எவ்வளோ சிறப்பு மிக்கது அப்படின்னு அதில் எழுதியிருப்பார். அடுத்தது காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. எவ்வளோ சிறப்பாக எந்த நாட்டில் இருந்தால் சொல்லுவாங்க. அந்த நகரத்தோட அழகை சொல்லும் பொழுது எல்லாம் அந்த யவனர்கள்லாம் கிரேக்க அவங்க தான் நினைக்கிறேன். அவங்களுடைய கப்பல்லாம் நிரம்பி ஒழிஞ்சிச்சு. இந்த மாதிரி வணிகர்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோ இதாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. திருவிழா இப்படி நடந்தது, வீடுகள்லாம் எப்படி மாடங்களோட வீடுகள் இருந்தது, அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க. அப்போவே அடுக்குமாடி வீடு எப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வாழ்ந்தன. அப்புறம் நடுவில் என்ன ஆயிடுச்சு, கூரை கொட்டை கூட இல்லாமல் அடிமையாக்கப்பட்டாங்க. எப்படி? யார் பேரை சொல்லி? ஆமாம், அது மாதிரி. சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக போற்றப்படும் கரிகால் சோழன் காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருகி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தலைக்க வகை செய்த பெருமைக்குரியவர் ஆவார். ஒன்றும் பண்ணல. இப்போ வெள்ளம் வருதா? இப்போ வெள்ளம் ஒரே டைமில் வந்துருச்சு பாருங்கள். அப்போ இப்போயாவது அங்கே தடுத்து இங்கே தடுத்து வருது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, பேஞ்சுன்னா எல்லா தண்ணியும் அப்படியே கடகடன்னு ஓடிடும். அப்போ ஒரு ஏரியாவில் மட்டும் போய் அரிச்சிட்டு போயிடும். வெள்ளம் இப்படி போகுது, இப்படி இந்த ஏரியாவை மட்டும் போய் இந்த ஏரியாவெலாம் காலி பண்ணிடும் வெள்ளம் பெருக்கு அதிகமாக. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு தடுப்பணை கட்டுறாரு. டேம்லாம் கட்ட முடியாது. நீங்கள் காவிரியில் உங்களுக்கு விட்ற கதை மாதிரிலாம் டேம் கட்ட முடியாது காவிரியில். ஏன்னு பார்த்துருப்பேன், எல்லாம் சமவெளி. மெஞ்சு போனால் இன்னும் கொஞ்சம் காவேரி மேட்டூர் டேம் இருக்குல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி அங்கே போய் நின்று பாருங்கள், 2 மலை இருக்கும். அதுக்கு நடுவில் வேணால் இந்த டேமை இடிச்சுட்டு அங்கே கட்டலாம். இன்னும் நிறையா தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். ஆனால் பயங்கர டேஞ்சர் அது. ஆமாம், லித்தோஸ்பியரு டிஸ்டர்ப் ஆகும், நிலநடுக்கம் வரும், எல்லாமே நடக்கும். ஸோ என்ன பண்ணுறாரு, செக் டேம் கட்டி தண்ணியை கொஞ்சம் வெள்ளம் வரப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணியை திருப்பி விட்றாரு. திருப்பி விட்டால் இந்த ஏரியாவெலாம் போகுது. போய் இந்த ஏரியாவெலாம் அது விவசாயம் பெறுது, நீர்ப்பாசனம் பெறுது. அதான் தடுப்பணை, கல்லணை. அதே இங்கிலீஷ்காரன் தான் கண்டுபிடிச்சான், நம்ம ஆளுங்களாம் இல்லை. இங்கே ஒரு டேம் எப்படிடா கட்டினான், எதுக்குடா கட்டினான்னு பார்க்குறப்போ எப்படி கட்டினான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இது. அப்புறம்லாம் எவிடன்ஸ் பார்க்குறப்ப கரிகால் பெருவளம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்கால சோழர்கள் ஆட்சியில், பிற்கால சோழனா இப்போ இடைக்கால இந்தியாவில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை உச்சத்தை எட்டிய பாசன நீர் மேலாண்மைக்கு கரிகால் சோழன் ஆட்சியில் தான் வித்திட்டது. அதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டுட்டு போயிட்டான் விதை. பாண்டியரையும் சேரரையும் ஏனைய குறுநில மன்னரை எதிர்த்து கரிகால் போரிட்டார். கரிகாலன் முற்கால, அதாவது பண்டைய கால சோழர்களின் லட்சினை புலி. முன்னாடி வரலாற்றிலே பேசியிருப்போம். சதுர வடிவிலான செம்பு நாணயங்களே வெளியிட்டனர். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட் ரெண்டுமே. அவற்றில் முகப்பில் புலியின் உருவம், மறுபக்கத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் இருந்தன. புனிதன்னமே ஏமாத்துற வேலைன்னு அர்த்தம். ஆமாம், முகப்பில் புலி. சிங்கம் நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் சிங்கம் அது புல்வெளியில் தான் இருக்கும். சிங்கம் காட்டில் இருக்காது, எழுதி வச்சுக்கோங்க. காட்டோட ராஜா யார்? புலி தான் காட்டோட ராஜா. அவனுக்கு முட்டாள்தனமாக சிங்கன்ட்டானுங்க. புல்வெளியில் தான் சிங்கம் இருக்கும். ஆமாம். அடுத்தது மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் பொறிக்கும். ரைட்டு, வைக்க யானை இருந்திருக்கா, எல்லாம் வைக்க. பாண்டியரோட முடிப்போம். சங்ககால சமூகம், அதை நாளைக்கு பார்க்கலாம். மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டியர் நாணயங்கள். அப்போ பாண்டியர்களுடைய இது என்னது? சின்னம் மீன். பாண்டியர்கள் குறித்து அசோகரது கல்வெட்டுகளில் குறிப்புகள் உள்ளன. மதுரையை தலைநகராக கொண்டு தென் தமிழகத்தை ஆண்டவர்கள் அவர்கள். தமிழ் சங்கங்களை நிறுவி, இது பொய், இவனுங்களாம் உருவாக்குனது. சங்கம்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு புலவர்னு ஒரு குரூப் இருந்தால் அவன் மட்டும் தான் எழுதுனான்ற மாதிரி போயிடுது. அதுக்கு நிதி உதவி கொடுத்தவன் யார்? ராஜாக்கள் அப்படின்னு. தமிழர்கள் எல்லாத்துக்குமே எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பானையில் அவன் பேரே எழுத முடியுது அவனுக்கு. ஆமாம், ஆதரவு அளித்தவர்கள் என்ற தமிழ் இலக்கியங்கள் பாண்டிய. இப்போ உள்ளவங்க சொல்கிறாங்க இந்த வார்த்தையே தப்புங்கன்றாரு.
வரலாற்று அறிஞர் ஒருத்தர். ஆமாம், கருணானந்தம் நினைக்கிறேன் அவர் பேர். பேசிகிட்டு இருப்பார் பாருங்க. இதெல்லாம் அவெல்லாம் வரலாற்று அறிஞர். மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுது. நோட் பண்ணிக்கங்க. இதை மாங்குளத்தில் இருக்கக்கூடிய எடுக்கப்பட்ட கல்வெட்டு எந்த பாண்டிய மன்னனை பற்றி பேசுகிறது? நெடியோன், முடத்திருமாறன், பல்யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள். தமிழ் பேர் பாருங்கள் எப்படி இருக்குது. நெடியோன், முடத்திருமாறன், அப்படியே கேட்கவே காது இனிமையாக இருக்குது பாருங்க. அப்புறம் என்னது, பல்யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதி, இவங்கெல்லாம் முக்கியமான இவங்க. பல்யாகசாலை, யாகசாலை நடத்தியிருக்கிறான். அவன் வந்துட்டானுங்க, உள்ளே பூந்துட்டானுங்கன்னு அர்த்தம். இவனுடைய லட்சணை மீன். வேலீர் அல்லது குடித்தலைமை பார்த்துருப்போம். கடையல் வள்ளல்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். குடித்தலைமை அந்த ஊருக்கு அவன் ஹெட்டு, நிலக்கிலார். அதில் 3 பேர் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். வேலீர், ஆயா, அந்த மாதிரி 2 அந்த மாதிரி. மூவேந்தர்கள் தவிர பல குறுநில மன்னர்களும் சிறிய பகுதிகளில் குடித்தலைமை ஏற்றிருந்தனர். ஃபியூடல் அப்படிம்பாங்க. இருக்காமா? லேண்ட்லார்டு அல்லது ஃபியூடல்ஸ் இருக்கா? செஃப்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செஃப்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறுநில மன்னர்கள் வேலீர் என்றும் அழைக்கப்பட்டனர். சரியா? வேலீர் கடையேழு வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான் இவங்கெல்லாம் அந்தந்த ஏரியாவில் இருப்பாங்க. இதில் பாரி எங்கே இருந்தான்? பரம்பு மலையில். கொல்லிமலையில் யார் இருந்தது? ஓரி. அதே மாதிரி அதியமான் கடலூரா? தகவல். நல்ல வேலை. தருமபுரி பக்கத்தில், நம்ம ஊர். அது சண்டைக்கு வந்துடுவாங்க, பார்த்துக்கங்க. குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களில் வள்ளல் தன்மை சங்க இலக்கியம் விரிவாக பேசி. உங்களுடைய வள்ளல் தன்மை யார் போய் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இலக்கிலார் தானே செல்வன் கிடக்கும் வீட்டில். அதனால் வருமானம் ஒருத்தன் போய் கேட்டாக்க எடுத்து கொடுத்துருவாங்க. அட்ரஸா? அந்த என்னது டைம் ட்ராவல் மெஷின், அதுக்கு பேர். அது வாங்கிக்கோங்க, போய் பார்த்துட்டு வரலாம். டைம் ட்ராவல் மெஷின். ஆமாம். என்ன படம் அது? 2-3 படம் வந்துருச்சு. இன்று நேற்று நாளை. அப்புறம் இவன் சூர்யா ஒரு படம் நடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அவங்கள்ட்ட போய் டேரக்டர்கிட்ட போய் கேளுங்க, அதை வாங்குங்க. புலவர்களோடு நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த வேலியர்களின் கொடைத்திறம். புலவர்களோடு அவன் தான் சும்மா வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான், வேலை செய்ய மாட்டான். பாடல் எழுதுறது அந்த மாதிரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 23ஆம் புலிகேசி, இன்று முதல் நீர், வெள்ளை கொடி ஏந்திய வீரன் என்ற போற்றப்படுவீர் அப்படின்ட்டு. அதுதான் அவன் வேலையை. அது சும்மா கதைக்காக சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. யார்? இந்த ராஜாக்கள். அதான் அவங்களுக்கு கொடை கொடுக்குறாங்க, போற்றப்படுகிறது. வேலியர்களில் சிலர் மூவேந்தர்களோடு துணை நின்று அவர்களுக்காக போர் புரிந்தனர். மூவேந்தர் யாருக்கிட்ட சண்டை போட்டான்? அவனுங்களுக்கெல்லாம் தான் சண்டை போட்டுக்குவானுங்க. இப்போ சோழன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க கூட இந்த குரூப்லாம் சேர்ந்துட்டு பாண்டியன் அடிப்பான். அல்லது சோழன் கூட இவனுங்களாம் சேர்ந்துக்கிட்டு சேரன் அடிப்பான். அல்லது சேரன் கூட சேர்ந்துட்டு சோழன் அடிப்பான். பாண்டியன் கூட சேர்ந்துட்டு சேரன் அடிப்பானுங்க. இதுதான் வேலை. இவனுங்க தான் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டானுங்க. தமிழ் கூடி ஓன்னு கத்திட்டுலாம் இன்னும் சண்டை போடாமையாக இருந்தானுங்க. அங்கேருந்து வந்து அவன் தோக்கடிச்சான் கதையெல்லாம் விடுவானுங்க. இஸ்லாமியர்களை தூண்டி விடுவானுங்க. அதெல்லாம் இல்லை. ராஜானா வேலை என்னது? பக்கத்து நாட்டோட சண்டை போடுறது. ஆமாம். வேறு சில வேலியர்கள் மூவேந்தரை எதிர்த்தும் போரிட்டுள்ளனர். அவ்வளோதான், இதோட இருக்கட்டும். நாளை பார்ப்போம். சங்ககால சமூகம் எப்படி இருந்தது? நிறைய பேசியாச்சு, இருந்தாலும் பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். இன்னொரு லெசன் இருக்குது இதில்.